அஸ்ஸலாமு அலைக்கும். நாம போன கிளாஸ்ல 10வது கேள்வி வரைக்கும் பார்த்திருந்தோம் இல்லையா? 10வது கேள்வி வரைக்கும் பார்த்திருந்தோம். சோ 11வது கேள்வி, இரு கடத்தும் சமாந்தர தகடுகளின் மின்னழுத்தங்கள் முறையே -10 வோல்டேஜ் 30 வோல்டேஜ் ஆகும். தகடுகளுக்கிடையே உள்ள இடைவெளி 2 சென்டிமீட்டர் எனில் தகடுகளுக்கிடையே உள்ள மின்புலச் செறிவு யாது? சோ பாருங்க, இரண்டு சமாந்தர தட்டுகள், ஒரு சமாந்தர கொள்ளளவியை பேஸ் பண்ணின ஒரு கேள்வி. இரண்டு சமாந்தர தட்டுகளோட வோல்டேஜை தந்து ரெண்டு கிடைப்பட்ட வேறாக்கத்தையும் தந்து மின்புல செறிவை பத்தி கேட்கிறாங்க. இப்ப கவனிங்க, ஒரு தட்டுட வோல்டேஜ் 30, இன்னொரு தட்டுட வோல்டேஜ் 10, ரெண்டு கிடைப்பட்ட வேறாக்க 2 சென்டிமீட்டர்டா. மின்புல வலிமையை கேட்கிறாங்கடா. உங்களுக்கு தெரியும் E சமன் மைனஸ் டெல்டா V கீழ் டெல்டா டிங்கிறது தான் பொதுவான சமன்பாடு இல்லையா? மைனஸ் டெல்டா V டெல்டா டி. அப்ப அழுத்த வித்தியாசம் எவ்வளவு வரும்? 30 மைனஸ் 10. அப்ப கவனமா இருக்கணும், 30ல இருந்து -10 கழிக்கிறீங்க. வேறாக்கம் 2 சென்டிமீட்டர், அப்ப 10/2 மீட்டர். அப்ப 40 கீழுக்கு 2 தர 10/2. அப்ப என்ன வரும்? 2000 வோல்டேஜ் என்று வரும். சரியா? அப்ப 2000 வோல்டேஜ் மீட்டர் -1 வரும். அப்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. அழுத்த வித்தியாசத்தையும் தூரத்தையும் தந்து போட்டு மின்புல செறிவு கேட்கிறாங்கன்னா டைரக்டா சமன்பாடு அப்ளை பண்ணா வர ஒரு கேள்விதான் அது இல்லையா? ரைட். அடுத்து 12வது கேள்வி, பின் வருவனவற்றில் எது மின்புலக்கோடுகள் பற்றி உண்மையானது அன்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. முதலாவது, மின்புலக்கோடுகள் நேரேற்றங்களில் தொடங்கி மறையேற்றங்களில் முடிவடைகின்றன. புலக்கோடுகள் நேரேற்றங்களில் தொடங்கி மறையேற்றங்களில் முடிவடைகின்றன. அப்ப அந்த கூற்றை நாம் என்ன செய்வோம்? சரி என்று சொல்லுவோம் இல்லையா? மின்புலங்கள் நேரேற்றத்தில் ஆரம்பிச்சு மறையேற்றத்தில் முடிவடையக்கூடும். அதே மாதிரி ஒரு தனி நேரேற்றம் இருந்தால் புலக்கோடுகள் முடிவிலியில் முடிவடைகின்றன. ஒரு நேரேற்றம் ஒன்று இருக்குதுண்டா, மின்புலக்கோடு எது வரைக்கும் போகும்? முடிவிலி வரைக்கும் போகும் இல்லையா? ரைட். முடிவிலியில் முடிவடைகின்றன. அப்ப அதுவும் சரி. அடுத்தது, இரு புலக்கோடுகள் ஒருபோதும் ஒன்றை ஒன்று வெட்டி செல்ல முடியாது. சரியா பிள்ளையா? மின்புலக்கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டாதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த கூற்று சரியான ஒரு கூற்று. அடுத்து 4வது, நிலை மின்புலக்கோடுகள் மூடிய தடங்களை உண்டாக்குகின்றன. நிலை மின்புலங்கள் மூடிய தடத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கூற்று என்ன? ஒரு பிழையான கூற்று இல்லையா? நிலை மின்புலக்கோடுகள் என்ன செய்யாது? ஒரு மூடிய தடத்தை உண்டாக்காது. ரைட். வருவோம் அதுக்கு. 5வது, புலத்தினால் மின்புலத்தின் கோலத்தை வகை குறிக்க பயன்படுத்தப்படும் புலக்கோடுகள் கற்பனை கோடுகள் ஆகும். மின்புலக்கோடுகள் நாம வரைகிறதெல்லாம் கற்பனை தான். உண்மையா உங்களோட கண்ணுக்கு என்ன செய்யாது? அப்படி ஒரு கோடே விளங்காது. ரைட். விசை தொழிற்படுறதை வச்சு நாம கோடுகளை கீறுறோம். அப்ப கற்பனை கோடுகள் தான். ரைட். அப்ப பாத்தீங்கன்னா இந்த கேள்வி பொருத்தமான விட 4வது விடையாக இருக்கும். சோ இதுல நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. மின்புலக்கோடுகளை பத்தி பேசக்குள்ள நான் ஆல்ரெடி இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரிவிஷன்ல எல்லாம் சொல்லி இருக்கிறேன். மின்புலக்கோடுகளை பத்தி பேசக்குள்ள நிலை மின்புலக்கோடுகள் மூடிய தடங்களை உண்டாக்குகின்றன சொன்னதால அந்த கூற்று பிழை. மின்புலக்கோடுகள் மூடிய தடங்களை உண்டாக்கும் மூடிய தடங்களை உண்டாக்க கூடும் சொன்னா அந்த கூற்று சரி. நிலை மின்புலக்கோடுகள் தான் மூடிய தடத்தை உண்டாக்காது. ஆனா மூடிய தடத்துல மின்புலக்கோடுகள் இருக்கத்தான் செய்யுது. உதாரணமா மின்காந்த தூண்டல்ல, சுழிப்போட்டங்கள்ல உருவாகக்கூடிய மின்புலக்கோடுகள் மூடிய தடத்துல இருக்கும். அப்ப மின்புலக்கோடுகள் மூடிய தடத்தை உண்டாக்குதா அப்படின்னு கேட்டா எஸ், உண்டாக்கும். ஆனா அது மின்காந்த தூண்டலோட, சரியான சுழிப்போட்டங்களோட சம்பந்தப்பட்ட மின்புலக்கோடுகளாக இருக்கும். நிலை மின்புலக்கோடுகள், அதாவது நிலையான ஏற்றங்கள்ல இருந்து வெளியேறக்கூடிய மின்புலக்கோடுகள் என்ன செய்யாது? மூடிய தடத்தை ஆக்காது. அது பிளஸ்ல ஆரம்பித்து மைனஸ்ல தான் முடியும். ரைட். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நிலை மின்புலக்கோடுகள் சரியான மூடிய தடத்தை ஆக்குகின்றன சொல்றாங்க. அதனால அந்த கூற்று பிழை. விளங்குதா? மின்புலக்கோடுகள் மூடிய தடத்தை ஆக்கும் பொதுவா சொன்னா அந்த கூற்று சரியா இருந்திருக்கு. நிலை மின்புலக்கோடுகள் சொன்னதால அந்த கூற்று பிழையா மாறுது.
அடுத்தது 13வது கேள்வி. செறிவு I1 உடைய ஓர் ஒளி முதல் ஒரு குறித்த புள்ளியில் உண்டாக்கும் ஒளிச்செறிவு மட்டம் 90 டெசிபல் ஆகும். செறிவு I2 உடைய வேறொரு ஒளி முதல் அதே புள்ளியில் ஒளிச்செறிவு மட்டம் 40 டெசிபல்லை உண்டாக்குகின்றது. இரு முதல்களிலிருந்து புள்ளிக்கு உள்ள தூரங்கள் சமனாகும். விகிதம் I1 I2 யாது அப்படின்னு கேட்கிறாங்க. சோ பாருங்க, I1ங்கிற செறிவுக்குரிய ஒளிச்செறிவு மட்டம் 90 டெசிபல், I2ங்கிற செறிவுக்குரிய ஒளிச்செறிவு மட்டம் 40 டெசிபல். ரைட். சோ கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, I1 I2ங்கிற விகிதம் என்னன்னு கேட்கிறாங்க. சோ பாருங்க, இது உண்மையா மனதால செய்யக்கூடிய ஒரு விஷயம். இங்க இருக்கிற ஒளிச்செறிவு மட்டம் 90 டெசிபல், இங்க ஒளிச்செறிவு மட்டம் 40 டெசிபல். ஒளிச்செறிவு மட்ட வித்தியாசம் என்ன? ஒளிச்செறிவு மட்ட வித்தியாசம் 50 டெசிபல். ஒளிச்செறிவு மட்ட வித்தியாசம் 50 டெசிபல்லா இருந்தா, ஒளிச்செறிவு மட்ட வித்தியாசம் 50 டெசிபல்லா இருந்தால், ரைட், ஒளிச்செறிவுகளுக்கு இடையிலான விகிதம் என்ன இருக்கும்? 10:5 இருக்கும். சோ அதாவது பொதுவா இப்படி ஒரு தொடர்பு இருக்குது இல்லையா? நம்ம அடிக்கடி ஏற்கனவே முந்தைய கிளாஸுகள் எல்லாம் இதெல்லாம் சொல்லி இருக்கிறேன். ஒளிச்செறிவு மட்ட வித்தியாசத்துக்கும் செறிவுகளோட விகிதத்துக்குமான தொடர்பு பாத்தீங்கன்னா, I1 I2, சரி, I1 I2, ரைட், உதாரணமா 10 அரிக்குதா, ஒளிச்செறிவு மட்ட வித்தியாசமும் 10 அரிக்கும். I1 I2 10:2 அரிக்குதா, ஒளிச்செறிவு மட்ட வித்தியாசம் 20 அரிக்கும். I1 I2 விகிதம் 10:3 அரிக்குதா, 30 அரிக்கும். 10:4 இருந்தா ஒளிச்செறிவு மட்ட வித்தியாசம் 40 அரிக்கும். விளங்குதா? அதே இது சரியா? அதே இது வர்க்கமூலம் 10 இருந்தா ஒளிச்செறிவு மட்ட வித்தியாசம் 5 அரிக்கும். இப்படி சொல்லுவோம் இல்லையா? இப்படி ஒளிச்செறிவு மட்டத்தில வித்தியாசத்துக்கும் ஒளிச்செறிவுகளோட விகிதத்துக்கும் தொடர்பு நாம சும்மா மனதாலே கண்டுபிடிக்க முடியும். அல்லது சமன்பாடு டெல்டா பி சமன் 10 log I2 I1 என்று சொல்லுவோம். I2 I1 இறுதியா இருக்கிற ஒளிச்செறிவு, இது ஆரம்பமா இருக்கிற ஒளிச்செறிவு. இந்த ரெண்டுக்கு இடையிலான விகிதத்தை லொக் எடுத்து 10ஆல் பெருக்கி வரதான் ஒளிச்செறிவு மட்ட வித்தியாசம். அந்த அடிப்படையில நாம என்ன சொல்றோம்னா, I1க்குரிய ஒளிச்செறிவு மட்டம் 90 டெசிபல், I2க்குரிய ஒளிச்செறிவு மட்டம் 40 டெசிபல். I1க்கும் I2க்கும் விகிதம் என்னன்னு கேட்டா, இது ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசம் எவ்வளவோ அதான் அதுல வார அந்த 5ங்கிறது தான் அடுக்காக வரும். அப்ப 50 டெசிபல் தான் ஒளிச்செறிவு மட்ட வித்தியாசமா. அப்ப ஒளிச்செறிவுட விகிதம் 10:5 இருக்கும். சரியா? அப்ப இது ஒரு மனதால செய்யற ஒரு கேள்வி. ரைட். அதுக்கு அடுத்தது 14வது கேள்விக்கு வரும். இந்த தொடர்பு தெரிஞ்சிருந்தாலே சரி, ஒளிச்செறிவுகளோட விகிதத்துக்கும் ஒளிச்செறிவு மட்ட வித்தியாசத்துக்குமான தொடர்பு தெரிஞ்சாலே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து 14வது கேள்வி. ஒரு உலோகத்தின் ஒளிமின் நுழைவாய் மீடிடன் F0 ஆகும். மீடிடன் 4 F0 உடைய ஓர் ஒளி உலோகத்தின் மீது படும் போது காணப்படும் ஒளி இலத்திரன்களின் உயர்ந்தபட்ச இயக்கப்பாட்டு சக்தி யாது? பாருங்க, நுழைவாய் மீடிடன் F0, 4 F0 கொண்ட ஒளிக்கதிர் படுவதாம். இலத்திரன் இயக்கப்பாட்டு சக்தியை கேட்கிறாங்க. சோ உங்களுக்கு தெரியும், HF π+, ரைட், ½ mv வர்க்கத்துக்கு சமன். இதானே ஐன்ஸ்டீன் ஒளி மின் விளைவுக்கான சமன்பாடு. அந்த அடிப்படையில F0 எவ்வளவு? ஒளிக்கதிர மீடிடன் எவ்வளவு? 4. அப்ப F0 வாரெடுத்த 4 F0 போடுங்க. நுழைவாய் மீடிடன் F0 தெரியும். நுழைவாய் மீடிடன் F0 வேலை சார்பு என்னன்னு கேட்டா HF0 பிளஸ் ½ mv வர்க்கம். இந்த HF0 இங்கால வந்தா 3HF0, இதான் என்ன? ½ mv வர்க்கம். சோ இலத்திரன் இயக்கப்பாட்டு சக்தி 3HF0 அப்படின்னு வரும். சும்மா மனதால சொல்லக்கூடிய ஒரு கேள்வி இல்லையா? நுழைவாய் மீடிடன் F0 வேலை சார்பு HF0 அறிய போகுது. ரைட். அப்ப போட்டான் துணிக்கையிற சக்தி 4HF0, F0 மீடிடன் 4F0. அப்ப 4HF0 போட்டான் துணிக்கையிற சக்தி, வேலை உலோகத்துக்காக வழங்குற சக்தி HF0. ஏன்னா இந்த நுழைவாய் மீடிடன்ங்கிறது உலோக மேற்பரப்புல தங்கி இருக்கும்.
அப்ப எஃப் நோட் பருமனுடைய மீடுன கொண்ட சக்தியட்டா உலோக மேற்பரப்பு கொடுக்க போறோம். அப்ப HF நோட். அப்ப இது கழிப்பட்டா இலத்திரண்ட சக்தி 3HF நோட்னு வரும். சோ பாருங்க, சின்ன சின்ன கேள்விகள் சும்மா நம்ம பார்த்து பார்த்து போட்டு விட எழுதிட்டு போற கேள்விகளா இருக்குது. அதுக்கு அடுத்தது 15வது கேள்வி. 15வது கேள்வி, குவியத்தூரம் 20 சென்டிமீட்டரை உடைய ஒரு குழிவு வில்லை குவியத்தூரம் 5 சென்டிமீட்டரை உடைய ஒரு குழிவு வில்லையும் அவற்றுக்கிடையே உள்ள இடைத்தூரம் D ஆக இருக்குமாறு ஒரே அச்சில் வைக்கப்பட்டுள்ளன. குவிவு வில்லை மீது படும் ஒரு நிற சமாந்திர ஒளிக்கற்றை குவிவு வில்லையில் படும் ஒரு நிற சமாந்திர ஒளிக்கற்றை குழிவு வில்லையிலிருந்து சமாந்திர ஒளிக்கற்றையாக வெளியேற்றப்படும் எனின் தூரம் D யாது அப்படின்னு கேட்கிறாங்க. சோ பாருங்க, குவிவு வில்லைக்கு வர சமாந்திர ஒளிக்கதிர் குழிவு வில்லையிலிருந்து சமாந்தரமாகவே வெளியேறணும்டா ரெண்டு வில்லைகளுக்கு இடைப்பட்ட வேறாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சோ முதலாவது, ரைட், இந்த மாதிரி கேள்வி ஆல்ரெடி பழைய பாஸ் பேப்பர் பழைய கேள்வியா இருக்குது. பழைய பாஸ் பேப்பர் கேள்வி இது. ரைட், சொல்ல போனா இதை விட அட்வான்ஸான கேள்வியும் இருக்குது. பழைய கேள்வி 94 96ஆம் ஆண்டு காலப்பகுதி நினைக்கிறேன், 94 92 அந்த காலப்பகுதியில் இருக்குது. ரைட், எந்த அளவுக்கு இருக்குது என்றால், வார இந்த சமாந்தர ஒளிக்கதிர் ரைட் சமாந்திரமா வெளியேறக்குள்ள வில்லைய அசைச்சா என்ன நடக்கும்னு சொல்லி எல்லாம் கேள்வி இருக்குது. அப்ப அதோட நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இது ஒரு சிம்பிளான, ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. பொதுவா இரண்டு வில்லைகள், சரியா, இரண்டு வில்லைகள் ரைட் சமாந்தர ஒளிக்கதிரை எடுத்து சமாந்தர ஒளிக்கதிரை வெளியேற்றுதுன்னா அந்த ரெண்டு வில்லைகளோட குவிய புள்ளியும் ஒரே இடத்துல இருக்கணும். இரண்டு வில்லைகள் சமாந்திர ஒளிக்கதிரை எடுத்து சமாந்திர ஒளிக்கதிரை வெளியேற்றுதா அந்த ரெண்டு வில்லைகளோட குவிய புள்ளியும் ஒரே இடத்தா இருக்கணும். அதாவது இங்கிருந்து வர ஒளிக்கதிர் இப்படியே வந்து 20 சென்டிமீட்டர்ல குவிய செய்யப்படணும். ஏன்னா இவர குவிய நீளம் எவ்வளவுன்னு சொல்றாங்க, 20 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. ரைட், 20 சென்டிமீட்டர்ல குவிய செய்யப்படணும். அந்த நேரத்துல நீங்க ஒரு குழிவு வில்லையை வைக்க போறீங்க. ஒரு குழிவு வில்லையில ஒளிக்கதிர் சமாந்தரமா வெளியேறணுமாக இருந்தால், குழிவு வில்லையிலிருந்து ஒளிக்கதிர் சமாந்தரமா வெளியேறணும்டா நீங்க அனுப்ப வேண்டிய ஒளிக்கதிர் எப்படி இருக்கணும்டா அந்த வில்லட குவிய புள்ளிய நோக்கிய திசையில இருக்கணும். ஒரு வில்லட குவிய புள்ளிய நோக்கின திசையில நீங்க ஒளிக்கதிரை அனுப்பினாதான் அது வெளியேறக்குள்ள எப்படி வெளியேறும், சமாந்தரமா வெளியேறும். அந்த அடிப்படையில இந்த ஒளிக்கதிர் இப்படி வந்து கொண்டு இருக்குது. இந்த நேரத்துல குழிவு வில்லையிலிருந்து சமாந்தர ஒளிக்கதிர் வெளியேறணும்னா இங்க வார ஒளிக்கதிர் இந்த வில்லட இந்த குழிவு வில்லட குவிய புள்ளியை நோக்கியதான் இருக்கணும். எனவே இந்த ஒளிக்கதிர குவிய புள்ளி தான், ஏன்னா சமாந்தர ஒளிக்கதிர் இங்க குவியுது. இந்த டைம்ல நீங்க குழிவு வில்லையை உதாரணம் இங்க வைக்கிறீங்க. வைக்கக்குள்ள இந்த வில்லையில படுகின்ற இந்த ஒளிக்கதிர் இப்படியே போயிருந்தால் இந்த குழிவு வில்லட குவிய புள்ளியும் இதே இடத்துல இருக்குதுண்டா இப்படி போற ஒளிக்கதிர் எப்படி வெளியேறும், சமாந்தரமா வெளியேறும். அப்ப எஃப் நோக்கி நீங்க ஒளிக்கதிர் அனுப்பினா வெளியேறக்குள்ள சமாந்தரமா போகும். அப்ப சமாந்தரமா அனுப்பப்பட்ட ஒளிக்கதிர் சமாந்தரமா வெளியேறும். ரைட், அப்ப இதுல இருந்து இது 20 சென்டிமீட்டர், இதுல இருந்து இது 5 சென்டிமீட்டர். அப்ப வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவா இருக்கும், 15 சென்டிமீட்டரா இருக்கும். ரைட், வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் 15 சென்டிமீட்டர். ரைட், விளங்குதா? அப்ப நம்ம என்ன சிம்பிளா என்ன சொல்றோம்டா, இரண்டு வில்லைகள் ரைட் சமாந்தர ஒளிக்கதிரை பெற்று சமாந்தர ஒளிக்கதிரை வெளியேற்றுதா அந்த இரண்டு வில்லைகளோட குவிய புள்ளியும் ஒரே இடத்துல இருக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல, பிறகு வருவோம், நம்ம சொல்ற விஷயத்த பிறகு பேசுறேன்னு சொன்னேன் இல்லையா? எனவே நீங்களே சொல்லுங்களா பரவாயில்ல. ரெண்டு வில்லைகளும் குவிவு வில்லை, இது 20 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர் குவிவு வில்லை. சமாந்தர ஒளிக்கதிர் வருவது, சமாந்தர ஒளிக்கதிர் வெளியேறது. வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவு வரைக்கும், சமாந்தர ஒளிக்கதிர் வந்து சமாந்தர ஒளிக்கதிர் வெளியேறணும்டா வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம். எஸ், வெரி குட். வெரி குட், வெரி குட். அப்படிதான் நீங்க சொன்ன கேட்ட உடனே பதில் வந்துட்டு நிறைய பேர் அனுப்பியிருக்கிறீங்க. எவ்வளவு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குழிவு வில்லையிலிருந்து ஒளிக்கதிர் சமாந்தரமா வெளியேறணும்னா
நீங்க அனுப்புற ஒளிக்கதிர் எஃப் நோக்கின திசையில போகணும். அப்படி போகக்குள்ள இதை விட்டு சமாந்தரமா வெளியேறும். ஆனா ஒரு குவிவு வில்லையிலிருந்து ஒளிக்கதிர் சமாந்தரமா வெளியேறணும்னா இந்த பக்கம் பொருள் எஃப்ல இருக்கணும். பொருள் எஃப்ல இருந்தா தான் வெளியேறப்ப சமாந்தரமா வெளியேறும். அந்த அடிப்படையில இங்கிருந்து வார ஒளிக்கதிர் இப்படி குவிய செய்யப்படணும். இதுல எஃப், இந்த வில்லட எஃப் இங்க இருக்கணும். இங்கிருந்து வார ஒளிக்கதிர் இந்த பக்கம் சமாந்தரமா வெளியேறணும். அப்படியா? அப்ப இந்த வில்லட எஃப் இங்க இருக்கணும். எனவே இந்த நீளம் 20 சென்டிமீட்டர். இது சமாந்தரமா வெளியேறுதா? அப்ப இந்த நீளம் 5 சென்டிமீட்டர். அப்ப மொத்தமா வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் 25 சென்டிமீட்டர். இப்ப ரெண்டுமே குவிவு வில்லையா இருந்தா ரெண்டுக்கு இடைப்பட்ட வேறாக்கம் 25 அரிக்கணும். ஒன்று குவிவு ஒன்று குழிவா இருந்தா ரெண்டுக்கு இடைப்பட்ட வேறாக்கம் 15 தான் அரிக்கணும். விளங்குதா? சின்ன ஒரு ஐடியா இல்லையா? அப்ப மெயின் ஐடியா என்ன? ரெண்டு வில்லைகளுக்கும் குவிய புள்ளி ஒருங்கி செய்யணும், ஒரே இடத்தை அரிக்கணும். இவங்க ரெண்டு பேர குவிய புள்ளியும் இங்க இருக்குது, இவங்க ரெண்டு பேர குவிய புள்ளியும் இங்க இருக்குது. ஓகே, 16வது கேள்வி. திணிவு ஸ்மால் எம்ஐ உடைய ஒரு துரளி எக்ஸும் திணிவு கேபிட்டல் எம்ஐ உடைய ஒரு துரளி வையும் ஒப்பமான கிடை மேற்பரப்பு மீது நேர்கோடு வழியே ஒரே திசையில் இயங்குகின்றன. துரளி எக்ஸின் கதி துரளி வையின் கதியின் இருமடங்கு. துரளி எக்ஸின் கதி வையின் கதியின் இருமடங்கு. இரு துரலிகளும் மோதிய பின்னர் ஒரு பொது வேகத்துடன் ஒருமிக்க செல்கின்றன. மோதுகை காரணமாக துரளி வையின் கதி 20 வீதத்தினால் அதிகரிக்கும் எனின் விகிதம் கேபிட்டல் எம்மிங்கில் ஸ்மால் எம் யாதாக இருக்கும். விகிதம் கேபிட்டல் எம்மிங்கில் ஸ்மால் எம் யாதாக இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. சோ பாருங்க, இரண்டு திணிவுகள் ஸ்மால் எம் கேபிட்டல் எம். இந்த இரண்டு திணிவுகளும் வேற வேற கதிகள்ல ஒரே திசையில வந்து மோதி ஒன்றாக இணையுதான். நீங்க முதல் சொல்லுங்க பாப்போம், இந்த மோதிகைக்கு பேர் என்ன? இந்த மோதிகைக்கு பேர் என்ன? இரண்டு திணிவுகள் ஒன்றாக மோதி ஒன்றாக இணைந்து இயங்கினால் அந்த மோதிகைக்கு பேர் என்ன? பல தடவைகள் பேசிட்டேன், ரிவிஷன் கிளாஸ்ல பேசியிருக்கிறோம், பேப்பர் கிளாஸ்ல பேசியிருக்கிறோம். எஸ், பூரண மீளியல் அற்ற மோதுகை. பூரண, இதான் பூரண மீளியல் அற்ற மோதுகை. பூரண மீளியல் அற்ற மோதுகைன்னு அர்த்தம். ரெண்டு பேரும் மோதி ஒன்றாக இணைதா மீளியல் அற்ற மோதுகைன்னு சொல்லக்கூடாது. பூரண மீளியல் அற்ற மோதுகைங்கிறது இவரு தான். இதை நம்ம 2021ஆம் ஆண்டு பேப்பர் டிஸ்கஷன்லையும் சொல்லி இருந்தேன். அதே மாதிரி மெக்கானிக்ஸ் ரிவிஷன் செய்யக்கூடிய உங்கள்கிட்ட சொல்லி இருந்தேன். ரைட், 2021ஆம் ஆண்டு இது ஒரு கேள்வியா வந்திருந்துச்சு. பூரண மீளியல் அற்ற மோதுகைங்கிற டேர்மை யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? ரைட், அப்ப பாருங்க, எம் திணிவு 2v கேபிட்டல் எம் திணிவு v ரெண்டும் சேர்ந்து ஒன்றாக இயங்குது. அப்ப உந்த காப்பு தத்துவம் தான், வேற ஒண்ணும் இல்லை. இவர திணிவு m, இவர வேகம் 2v, அப்ப m into 2v. இவர திணிவு m, இவர வேகம் v, அப்ப m into v. மோதினது பிறகு ஒன்றா இயங்குது. அப்ப திணிவு ஸ்மால் m பிளஸ் கேபிட்டல் m. வேகம் நல்லா பாருங்க, வையிட வேகம் 20 வீதத்தால அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தானே? வையிட வேகம் 20 வீதத்தினால் அதிகரிக்குது. சோ வைட வேகம் 20 வீதத்தால அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப அதுல மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது VR இருந்தது, இப்ப 1.2 VR இருக்குதுன்னு அர்த்தம். இது VR இருந்தது, இப்ப எவ்வளவு? 1.2 V. ஒருவேளை உங்களுக்கு இப்படி எழுதுறது கஷ்டம், 20 வீதம் என்ற உடனே கஷ்டம் ஃபீல் பண்றீங்களா? நீங்க இப்படி யோசிங்க, 100 VR இருந்தா 20 வீதத்தால கூடுது. அப்ப என்ன மாறும்? 120 V மாறும். 100 இருந்தா 120 மாறும். 20 வீதம் தான் தானே. 100 இருந்தா 120 மாறும். 100 VR இருந்தா 120 V மாறுமா? அப்ப VR இருந்தா இதை 100 இப்ப பிரிங்க. 100 பிரிச்சா 1 V, இதை 100 பிரிச்சா 1+2 V. அப்ப VR இருந்தா எத்தனையா மாறும்? 1+2 V. அதே டைம்ல வையிட வேகம் 1+2 V மாறுது.
அப்ப ஸ்மால் எம் வேகம் எக்ஸ் வேகம் என்னையா தான் மாறும் 1+2 தான் மாறும். ஏன்னா ரெண்டும் சேர்ந்து இயங்குதா, ரெண்டும் சேர்ந்து இயங்குதுன்னா ரெண்டு வேகமும் சமன். அப்ப 1+2 வீதம். இப்ப இதை சமன்பாடை தீர்க்கிறதா இந்த கேள்வி. ஸோ வி எல்லாம் வெட்டி விடலாம். 1+2 எம் 1+2 ஸ்மால் எம், இங்க 2 ஸ்மால் எம் கழிப்பட்டா 2ல இருந்து 1+2 கழிப்பட்டா 0.2 ஸ்மால் எம். அடுத்து 1.2 கேபிட்டல் எம், இங்க கேபிட்டல் எம், அப்ப 0.2 கேபிட்டல் எம். ஸோ கேள்வி என்ன? கேபிட்டல் எம்முக்கும் ஸ்மால் எம்முக்கு இடையிலான விகிதம். அப்ப 0.8 0.2 சுருக்கினீங்கன்னா 4. சின்ன ஒரு கேள்வி இல்லையா? ஏக பரிமாண உந்த காப்பு தத்துவத்தை பாவிக்கிற ஒரு சின்ன ஒரு கேள்விதான் 16வது கேள்வி. அடுத்து 17வது கேள்வி. ஒரு பந்து கிடையுடன் 60 பாகை கோணத்தில் மேல் நோக்கி எறியப்படுகின்றது. ஒரு பந்து கிடையுடன் 60 பாகை கோணத்தில் மேல் நோக்கி எறியப்படுகின்றது. எறியத்தின் தொடக்க இயக்கப்பாட்டு சக்தி V. தொடக்க இயக்கப்பாட்டு சக்தி V. பந்தின் உயர்ந்தபட்ச உயரத்தில் அதன் இயக்கப்பாட்டு சக்தி யாது? அதி உயர் உயரத்துல இயக்க சக்தி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. வழித்தடையை புறக்கணிக்க சொல்றாங்க. வழித்தடையை புறக்கணிக்க சொல்றாங்க. உங்களுக்கு தான் தெரியும், அதி உயர் உயரத்துல நிலைக்குத்து வேகம் 0. சோ இருக்க போறது கிடை வேகம் மட்டும்தான். சோ இங்க கிடை வேகம் என்ன? வெரியல் வேகம் V. அப்ப கிடையோடு அமைக்கிற கோணம் 60. அப்ப கிடை வேகம் என்ன? V cos 60. cos 60 என்ன? half. அப்ப V/2. அப்ப நீங்க Vங்கிற வேகத்தோட எறியக்குள்ள கிடை வேகம் எவ்வளவு இருக்குதுண்டா V/2 இருக்குது. நல்லா யோசித்து பாருங்க. Vங்கிற வேகத்தோட எறியக்குள்ள கிடை வேகம் V/2 இருக்குது. V வேகத்துக்குரிய இயக்க சக்தி தான் K. அப்ப V/2க்குரிய இயக்க சக்தி எவ்வளவு இருக்கும்? V வேகத்துக்குரிய Vங்கிற வேகத்துல எறிகிறோம், அதான் இயக்க சக்தி K. அப்ப V வேகத்துக்குரிய இயக்க சக்தி தான் Kண்டா V/2ங்கிற வேகத்துக்குரிய இயக்க சக்தி என்ன? எழுதி பாருங்க. இயக்க சக்தி வேகத்திற வர்க்கத்துக்கு நேர் விகித சமன். அப்ப வேகம் அரைவாசியா மாறினா இயக்க சக்தி கால்வாசியா மாறும். எனவே கிடை வேகத்துக்குரிய இயக்க சக்தி K/4. அதி உயர் புள்ளியில் இருக்க போறது கிடை வேகம் மட்டும்தான். அப்ப இயக்க சக்தி K/4. ஒரு சின்ன ஒரு கேள்வி, ரைட்? நம்மளோட மாடல் பேப்பர்ல நாம இதை விட நல்ல டீப்பான கேள்வி எல்லாம் பேசி இருக்கிறோம். எரிய இயக்கத்துல இதை விட நல்ல டீப்பான கேள்வி எல்லாம் பார்த்திருக்கிறோம். எரிய பாதையில இடையில இருக்கிற ஒரு புள்ளியை வச்சுலாம் கேள்வி கேட்டிருக்கிறேன். அதோட எல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ன ஈஸியான ஒரு கேள்விதான் இந்த 17வது கேள்வி. ரைட்? என்ன சொன்னது? Vங்கிற கதியில எறியிடம். அப்ப கிடை வேகம் V cos 60. கிடை வேகம் தான் அதி உயர் புள்ளியில வேகமா இருக்க போகுது. ஏன்னா நிலைக்குத்து வேகம் 0. அப்ப இது V/2 தானே. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கோணத்தையும் தந்து வச்சிருக்கிறாங்க. V/2. அப்ப V வேகத்துக்கான இயக்க சக்தி K-யா, V/2 வேகத்துக்கான இயக்க சக்தி என்ன? K/4. ஏன்னா இயக்க சக்தி வேகத்திற வர்க்கத்துக்கு நேர் விகித சமன். அப்ப வேகம் அரைவாசியா மாறினா இயக்க சக்தி 4ல் 1 பங்கா மாறும். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்கிறோம் ஆல்ரெடி இல்லையா? அப்ப K/4. அப்ப இந்த இடத்துல இயக்க சக்தி K/4. அழுத்த சக்தி என்னன்னு கேட்டு இருந்தா, அழுத்த சக்தி கேட்டு இருந்தா, அதி உயர் புள்ளியில அழுத்த சக்தி என்று கேட்டு இருந்தா, எஸ், அதி உயர் புள்ளியில் அழுத்த சக்தி என்று கேட்டு இருந்தா 3K/4 சொல்லியிருக்கிறது. ஏன்னா மொத்த இயக்க சக்தி K, மொத்த சக்தி K. சக்தி காப்பு தத்துவத்தின்படி மொத்த சக்தி மாறாது. இயக்க சக்தி K/4 மாறுதுன்னா அழுத்த சக்தி 3K/4 மாறும். சரியான? அடுத்தது 18வது கேள்வி. 18வது கேள்வி. நீளம் எல்லையும் விட்டம் டியையும் உடைய ஒரு கம்பியினால் செய்யப்பட்ட ஓர் அமிழ்ப்பு வெப்பமாக்கியினால் ஒரு தரப்பட்ட நீரின் திணிவின் வெப்பநிலையை 40 பாகை செல்சியஸினால் உயர்த்துவதற்கு 4 நிமிடம் எடுக்கப்படுகின்றது. அதே திரவியத்தினாலான நீளம் 2Lஐயும் விட்டம் 2Dயையும் உடைய ஒரு கம்பியினால் செய்யப்பட்ட வேறொரு அமிழ்ப்பு வெப்பமாக்கியினால்
அதே அளவு நீரின் வெப்பநிலையை 40 பாகை செல்சியஸினால் உயர்த்துவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? சுற்றாடலுக்கான வெப்ப இழப்பை புறக்கணிக்க. சோ கவனிங்க, நீர் வெப்பநிலையை 40 பாகையால உயர்த்தணும். இதான் நம்மளோட டார்கெட். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு அமிழ்ப்பு வெப்பமாக்கிய பாவிக்கிறாங்க, திருப்பி இன்னும் ஒரு அமிழ்ப்பு வெப்பமாக்கிய பாவிக்கிறாங்க, டைமை தான் கேட்கிறாங்க. ஸோ இங்க என்ன விஷயம்னா சூழலுக்கெல்லாம் வெப்ப இழப்பு இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அப்ப நியூட்டன குளிர வீதியில இங்க தேவைப்படாது. சரியா? அதை வச்சுலாம் யோசிக்கிறல்ல. அப்ப பாத்தீங்கன்னா வழங்கப்பட்ட வெப்பம் பொதுவா எம்எஸ் டெல்டா தீட்டாங்கிறதால தரப்படும். சோ நீரினது திணிவை மாத்தல, அதே நீருக்குத்தான். சோ நீர திணிவு மாறல, நீர தன்வெப்பங்களும் மாறாது, நீர்ல ஏற்பட்ட வெப்பநிலை மாற்றமும் மாறாது. 40 பாகையால உயர்த்துறது, 40 பாகை செல்சியஸுக்கு உயர்த்துறது. அப்ப வெப்பநிலை மாற்றம் மாறல, திணிவு மாறல, தன்வெப்ப கொள்ளளவு மாறலண்டா ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் நீருக்கு வழங்க வேண்டிய வெப்பம் மாறல. சரியா? நீருக்கு வழங்க வேண்டிய வெப்பம் ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் சமன்தான். இப்ப ஒரு வெப்பமாக்கியால, ஒரு அமிழ்ப்பு வெப்பமாக்கியால வழங்கப்படுகின்ற வெப்பத்துக்கான சமன்பாடு எடுத்தீங்கன்னா, ரைட்? இப்ப ஒரு ஹீட்டர் இல்லையா, ஒரு அமிழ்ப்பு வெப்பமாக்கியால வழங்கப்படுகின்ற வெப்பத்துக்கான சமன்பாடு யோசிப்பமா இருந்தா, வெப்பத்துக்கான சமன்பாடு எடுத்தமா இருந்தால், ரைட், இங்க இதை நாம பொதுவா ஒரு வீட்டு மின் சுற்றுல, ஏதோ ஒரு மின் சுற்றுல பயன்படுத்த போறோம். அப்ப இங்க என்ன விஷயம்னா, முதலாவது அது அவங்க உண்மையா சொல்லி இருந்தா நெல்லம், பொதுவா நம்ம வந்துட்டு தண்ணியை சூடாக்குறதுக்கு நம்ம ஹீட்டர், நம்ம வீட்டு ஹீட்டரை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம்னா எடுக்கிறோம். அப்ப நம்ம வழங்குற வோல்டேஜை மாத்த போறது இல்லை, 230 வோல்டேஜ் தான். அப்ப வழங்குற வோல்டேஜை நாம மாத்தல அப்படின்னா, வழங்கப்படுகின்ற வெப்ப சக்திக்கான சமன்பாடு V வர்க்கத்தின் R இன்டு T என்று எழுதலாம். இந்த ஹீட்டரால வழங்கப்படுற வெப்ப சக்திக்கான சமன்பாடு என்ன? V வர்க்கத்தின் RT என்று எழுதலாம். ஏன்னா இந்த சமன்பாடை செலக்ட் பண்ணினேன், ஏண்டா வீட்டு மின் சுற்றுல தான் இந்த ஹீட்டரை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம்டா. வீட்டு மின் சுற்றுல எது மாறாது? வோல்டேஜ் மாறாது. வீட்டு மின் சுற்றுனா வீடு யோசிக்க வேணா, எதா இருந்தாலும் சரி, ரைட்? பொதுவா வோல்டேஜ் மாறிடு. அப்ப வோல்டேஜ் மாறலண்டா, ரைட், வோல்டேஜ் மாறலண்டா வோல்டேஜோட தொடர்புடைய சமன்பாடு யாரு? V வர்க்கத்தின் RT நம்ம யோசிக்கலாம். ஏன் நான் I வர்க்கத்தின் RT யோசிக்கலண்டா, இந்த வெப்பமாக்கிய நீங்க மாத்தக்குள்ள அதுக்குள்ளால போற கரண்ட் மாறி இருக்க முடியும். அப்ப கரண்டை வச்சு யோசிக்காம நம்ம வோல்டேஜை வச்சு யோசிப்போம். ஏன்னா இங்க வோல்டேஜ் தான் மாறா கணியம், கரண்ட் மாறக்கூடிய கணியம். அப்ப சக்திக்கான சமன்பாட்டுக்கு V வர்க்கத்தின் RT எடுக்கிறோம். எடுத்தால் பாருங்க, ஆரம்பத்துல பயன்படுத்தப்பட்ட வெப்பமாக்கிட தடையை நான் R என்று எடுக்கிறேன். உங்களுக்கு தெரியும், R சமன் ரோ எல்லின் கீழ் A. அதாவது ரோ எல்லின் கீழ் ஏங்கிறது யாரு? பை R வர்க்கம், அப்படித்தானே? பை R வர்க்கம், ரைட்? இப்ப புதிய தடை எடுத்தீங்கன்னா அதே மெட்டீரியல், அதே ரோ தான், ஆனா நீளம் 2 மடங்கு, பை R வர்க்கம், விட்டமும் 2 மடங்கு. விட்டம் 2 மடங்கு ஆகுதா? ஆரை 2 மடங்கு இல்லையா? விட்டம் 2 மடங்குன்னா ஆரை என்ன? 2 மடங்கு. அப்ப RR இருந்தது 2R மாறும். 2R வர்க்கம் என்ன வரும்? 4R வரும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வெட்டுப்பட்டா ரோ எல்லின் கீழ் 2πR வர்க்கம் வரும். அப்ப ரோ எல்லின் கீழ் πR வர்க்கம் தான் ஆரா, ரோ எல்லின் கீழ் 2πR வர்க்கம் தான் என்ன இருக்கும்? R/2 இருக்கும். அப்ப ஆரம்பத்துல தடை ஆரா, இப்ப தடை R/2. யோசித்து பாருங்க, தடை R/2 மாறுது. ஆரம்பத்துல R, இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா V வர்க்கத்தின் கீழ் அதே வெப்பம் தான், ஆனா தடை எத்தனை? R/2. அந்த 2 எங்க வரும்? மேலுக்கு வரும், இன்டு T days. இப்ப யோசித்து பாருங்க, இப்பயும் இப்ப ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் வெப்பம் சமன். ஆரம்பத்துல டைம் 4, இப்ப இதே வெப்பம் இங்க வரணும். இங்க ஆல்ரெடி 2ஆல பெருக்கப்பட்டிருக்குண்டா, இப்ப டைம் எவ்வளவு அரிக்கணும்? 2 அரிக்கணும். சரியா? அப்ப டைம் வந்துட்டு 2 நிமிடமாக வரும். அல்லது இன்னொரு வகையில சொல்றேன்டா, H சமன் V வர்க்கத்தின் R இன்டு T தானே. இந்த R இங்கால கொண்டு வாங்க, R H V வர்க்கம் T. H மாறல, ரெண்டு சந்தர்ப்பத்திலே நீருக்கு வழங்குற வெப்பத்தை மாத்தல. வோல்டேஜ் மாறலண்டா இங்க தடை நேரத்துக்கு நேர் விகித சமன்.
நீங்க நீளத்தையும் குறுக்குவெட்டு பரப்பையும் விட்டத்தையும் 2 மடங்கா மாத்தக்குள்ள தடை என்ன செய்யுது? அரைவாசியா மாறுது. சோ தடை அரைவாசியா மாறினா நேரமும் அரைவாசியா மாறும். சோ 4 நிமிடமா இருந்தா இப்ப 2 நிமிடம். விளங்குதா? ஒண்ணுமே இல்லாத ஒரு கேள்விதான் அதுவும். அடுத்து 19வது கேள்வி. இது பாருங்க, இந்த 18 வரைக்கும் நாம வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம 18 வரைக்கும் நாம வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு கஷ்டமான கேள்வி ஒன்று இருக்குதா? சும்மா என்ன வி வர்க்கத்திங்கள் ஆர்டியை பாடுறோம், அதே மாதிரி ஆர் சம ரோ எல்லிங்களே போட்டோம். இதுக்கு முதல் இது என்னன்னே சொல்ல தேவையில்ல, மனதால் செய்யற ஒரு கேள்வி. இப்படி நம்ம செய்யற கேள்வி எல்லாமே எப்படி இருக்குது? ரைட், ரொம்ப சிம்பிளா தான் இருக்குது. வெறும் சமன்பாடு, டிரெக்டா சமன்பாடை போட்டா விட வரக்கூடிய, டிரெக்டா தியரி அப்ளை பண்ற மாதிரியான கேள்விகள் தான். பெரிய ஒரு ஐடியா கேள்விகள் இதுவரைக்கும் வரல. 19வது கேள்வி. புவி சூரியனை சுற்றி R1 உடைய ஒரு வட்டப்பாதையில் V1 கதி V1 சுற்றுகிறது எனவும், செவ்வாய் சூரியனை பற்றி R2 உடைய ஒரு வட்டப்பாதையில் கதி V2 சுற்றுகின்றது எனவும் கொள்க. சோ V1 இங்கில் V2 யாது அப்படின்னு கேட்கிறாங்க. V1 இங்கில் V2 யாது? சூரியனை சுத்தி பூமி V1 கதியில வலம் வருவதாம். அதே சூரியனை செவ்வாய் R2 கதியில, R2 ஆரையில V2 கதியில வலம் வருவதுண்டா? V1க்கு V2க்குமான விகிதம் என்ன? உங்களுக்கு தான் தெரியும். இப்ப ஒரு திணிவை சுற்றி ஒரு செய்மதி வலம் வார சந்தர்ப்பத்தை படிச்சிருக்கிறேன். பூமியை சுற்றி செய்மதி வலம் வார உதாரணம் தெரியும் தான் உங்களுக்கு. பூமியை சுற்றி செய்மதி வலம் வார மாதிரி சூரியனை சுற்றி செவ்வாயும் பூமியும் வலம் வருவது. இப்படி ஒரு செய்மதி பூமியை சுற்றி வலம் வரக்குள்ள அதுல கதிக்கு நாம படிக்கிற சமன்பாடு தான் √GM/R. இந்த தூரம் R என்றால் என்ன? செய்மதியில கதிக்கு நாம படிக்கிற சமன்பாடு என்ன? √GM/R. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணுமா? அது முக்கியம். √GM/R. ஒரு செய்மதி வலம் வார கதி √GM/R. தப்பல் வேகத்துக்கான கதி. பூமியிலிருந்து ஒரு பொருளை எறியறீங்க, தப்பல் வேகத்துக்கான கதி என்னன்னு கேட்டா என்ன வருது? ஷோர்ட்டா சொல்லுங்க. அப்ப நீங்க ஃபுல்லா ஒழுங்கா டைப் பண்ண தேவை, சும்மா நார்மலா சொல்லுங்க. நீங்க என்னத்த சொல்றீங்க விளங்கு தானே? எஸ், வெரி குட். √2GM/R. தப்பல் வேகத்துக்கான கதி √2GM/R. ஒரு செய்மதி பூமியை சுற்றி வலம் வார கதி √GM/R. அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? இங்க 2 வரும், அங்க 2 வராது. அப்ப செய்மதி ஒரு பூமியையோ அல்லது ஏதோ ஒரு கோளை சுத்தி வலம் வரக்கூடிய இன்னும் ஒரு பொருளோட கதிக்கு சமன்பாடு √GM/R. இப்ப யார சுத்தி வலம் வாரையோ அந்த திரிவு மாறல. அப்ப கதி வர்க்கமூலம் R-க்கு நேர்மாறு விகிதம். கதி வலம் வார கதி இருக்குதானே, அது வர்க்கமூல R-க்கு நேர்மாறு. அப்ப யோசித்து பாருங்க, V1 இங்கில் V2 என்னன்னு கேட்கிறாங்க. V1 மேலுக்கு இருந்தா வர்க்கமூலத்துக்குள்ள வார R1 கீழுக்கு இருக்கட்டும். V2 கீழுக்கு இருந்தா வர்க்கமூலத்துக்குள்ள வார R2 மேலுக்கு வரட்டும். சோ √R2 இங்கில் R1. இதான் 19வது கேள்வி. என்ன இருக்குது? வேகம் √R-க்கு நேர்மாறு விகித சமம். அப்ப V1 மேலுக்கு வந்தா √R1 கீழுக்கு வரும், V2 கீழுக்கு இருந்தா √R2 மேலுக்கு வரும். அவ்வளவுதான். அடுத்தது 20வது கேள்வி. விம்பத்தூரம் V-யுடன் ஒரு குவிவு வில்லையினால் உண்டாக்கப்படும் மெய்பிம்பங்களின் ஏக பரிமாண பெரிதாக்கம் M-இன் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. இல்லையா? விம்பத்தூரம் V-யோட ஒரு குவிவு வில்லையினால் உண்டாக்கப்படும் மெய்பிம்பங்கள் ஏகபரிமாண பெரிதாக்கத்தில மாறலை பத்தி கேட்கிறாங்க. சோ எழுதி பாருங்க, ஒரு குவிவு வில்லையினால், ரைட், ஒரு ஒருங்கு வில்லையினால் உண்டாக்கப்படுகின்ற மெய் பிம்பத்துக்கு நாம குறிவழக்க பாவிச்சா வர சமன்பாடு 1/v + 1/u = 1/f. குறிவழக்க பாவிச்சது பிறகு இப்படித்தான் சமன்பாடு வரும். நான் சொல்லியிருக்கிறேன், இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்க. அடிக்கடி இதெல்லாம் சொல்லி இருக்கிறோம். ரைட், அதாவது ஒரு குவிவு வில்லையில மெய்பிம்பம் உருவாகினா நீங்க வில்லை சமன்பாடை பாவிச்சு குறிவழக்க எடுத்து அதுல இருந்து ஃபைனலா இந்த சமன்பாடு எடுப்பீங்க. சோ அதை நான் டைரக்டா எழுதிட்டேன். எப்ப குவிவு வில்லையில மெய்பிம்பத்துக்கு குறிவழக்க பாவிச்சா ஃபைனலா இப்படிதான் சமன்பாடு வருது. இப்ப என்ன கேட்கிறாங்க? ஒரு குவிவு வில்லையினால் உண்டாக்கப்படுகின்ற ரைட் அந்த ஏக பரிமாண உருப்பெருக்கம் பிம்பத்தூரத்தோட எப்படி மாறுதுன்னு கேட்கிறாங்க.
சோ ஏக பரிமாண உருப்பெருக்கமும் பிம்பத்தூரமும் கனெக்ட் ஆகணும். சோ ரொம்ப சிம்பிள். நம்ம அடிக்கடி ஒளியியற் கருவிகள்ல செய்யற ஒரு விஷயம் தான், ஏக பரிமாண உருப்பெருக்கத்தை உருவாக்கணும்னா வியால பெருக்கணும் இல்லையா? ஒளியியற் கருவிகள்ல சமன்பாடுகள்ல நிறுவல நம்ம அடிக்கடி இதை யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. இந்த சமன்பாட்டை வியால பெருக்குங்க. வியால பெருக்கினா என்ன வரும்? மேலுக்கு இருக்கு வி வரும். அப்ப ஒன்று வரும். இதை வியால பெருக்கினா விங்கில் யூண்டு வரும். இதை வியால பெருக்கினா விங்கில் எஃப் வரும். இந்த விங்கில் யூதா யாரு? ஏக பரிமாண உருப்பெருக்கம். அப்ப இங்கால வந்தா விங்கில் எஃப் மைனஸ் 1. இவருதான் y அச்சு, இவருதான் x அச்சு. அப்ப y சமன் mx ஆக c. y சமன் mx ஆக c அப்படின்றால் வெட்டுத்துண்டு -1. வெட்டுத்துண்டு -1 வருது. y அச்சை வெற்றால் தான் மைனஸ். வெட்டுத்துண்டு -1. படித்திறன் 1/f. அப்ப பிளஸ். அப்ப கிராஃப் எப்படி வரணும்? இப்படி என்ன செஞ்ச? ஒரு குவிவு வில்லையில மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம் வருவதா? வில்லை சமன்பாடு இப்படி வரும். இந்த சமன்பாட்டை நான் வியால பெருக்கிறேன். இதை பெருக்கிறா 1. இதை வியால பெருக்கிறா விங்கில் யூ. இதை வியால பெருக்கிறா விங்கில் எஃப். சமன்பாட்டை எல்லா பக்கமும் எல்லா இடத்தையும் வியால பெருக்கிட்டேன். விங்கில் யூ யாரு? ஏக பரிமாண உருப்பெருக்கம். சோ விங்கில் யூ சமன் ஏக பரிமாண உருப்பெருக்கம் சமன் விங்கில் எஃப். இந்த 1 அங்கால போனா -1. இப்ப இந்த வி தான் எக்ஸ் அச்சு, இந்த எம் தான் y அச்சு. அப்ப இந்த எக்ஸ் குணகம் தான் யாரு? படித்திறன். அவர் தான் யாரு? 1/f. வெட்டுத்துண்டு தான் யாரு? -1. அப்ப வெட்டுத்துண்டு -1, படித்திறன் 1/f. இப்படி ஒரு கிராஃப். ரைட். அப்ப இந்த கேள்வி பொருத்தமான விட இரண்டாவது விட வரும் இல்லையா? இரண்டாவது. ரைட். அடுத்த கேள்வி. இருபத்தி ஓராவது கேள்வி. 15 கேள்வியை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டுக்கு. அதுக்கு பிறகு அந்த கேள்விகளுக்குள்ள இருந்து நாம கேள்விகளை பார்ப்போம். சரியான? ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கேள்விகளை முதல் பார்த்துட்டு கேள்விகளுக்குள்ள கேள்விகளை பார்ப்போம். 21. யாருக்குமே டவுட் உண்டா? இதெல்லாம் நீங்க பிறகு கேட்டுக்கொள்ளுங்க. ஓர் ஓட்டத்தை கொண்டு செல்லும் நீண்ட வரிச்சுருள் அச்சு வழியே வேகம் வியுடன் ஒரு புரோத்தன் எறியப்படும் எனில், ஒரு ஓட்டத்தை கொண்டு செல்லும் நீண்ட வரிச்சுருள அச்சின் வழியே வேகம் வியோட ஒரு புரோத்தன் எறியப்பட்டால் அது எப்படி இயங்கும் சொல்லி கேட்கிறாங்க. சோ கவனிங்க, ஒரு நீண்ட வரிச்சுருள் உண்டு. ரைட். ஒரு வரிச்சுருள்ட, ஒரு நீளமான ஒரு வரிச்சுருள்ட அச்சின் வழியே காந்தப்புலம் எப்படி இருக்கும்? எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வரிச்சுருள்ல உருவாகிற காந்தப்புலம், ஒரு வரிச்சுருள்ல உருவாகிற காந்தப்புலத்தில் அமைப்படுத்தீங்கன்னா, ஒரு வரிச்சுருள்ல உருவாகிற காந்தப்புலத்தில் அமைப்படுத்தீங்கன்றால் அது சாதாரண ஒரு சட்ட காந்தத்தில் அமைப்புலதான் இருக்கும் இல்லையா? ஒரு வரிச்சுருள்ல உருவாகிற காந்தப்புலம் ஒரு சட்ட காந்தத்திட அமைப்புலதான் இருக்கும். எனவே இந்த வரிச்சுருள்ட அச்சின் வழியேயான ரைட் காந்தப்புலத்தை எடுத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். வரிச்சுருள்ட அச்சில காந்தப்புலம் அச்சின் வழியே தான் இருக்கும். அச்சு எப்படி இருக்குதோ அதன் வழியே தான் காந்தப்புலமும் இருக்கு. இப்ப இந்த அச்சுல நீங்க ஒரு புரோத்திரனை வச்சிருக்கிறீங்க. இந்த புரோத்திரனை இந்த அச்சின் வழியே வீங்கிற வேகத்தோட எறிய செய்றீங்க. உங்களுக்கு தெரியும், காந்தப்புலத்துக்குள்ள ஒரு ஏற்றம் காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக இயங்கினால்தான் விசை உருவாகும். அப்பதான் ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியே அல்லது உள்ளங்கை விதியே சரியான நாம பயன்படுத்தலாம். எனவே காந்த புலத்துக்குள்ள ஒரு ஏற்றம் காந்தப்புலத்துக்கு செங்குத்தா இயங்கினா தான் என்ன வரும்? விசை வரும். இப்ப இந்த வரிச்சுருள அச்சில காந்தப்புலம் இந்த அச்சின் வழியே தான் இருக்க போகுது. நீங்க புரோத்திரனை எறிகிறதும் அச்சின் வழியே தான். அப்ப காந்தப்புலத்துக்கு சமாந்தரமாக நீங்க ஒரு ஏற்றத்தை எறிகிறீங்க. காந்தப்புலத்துக்கு சமாந்தரமாக ஒரு ஏற்றத்தை இயங்க செய்தால், காந்தப்புலத்துக்கு சமாந்தரமா ஒரு ஏற்றத்தை இயங்க செய்தால் அதன் மீது காந்தப்புல விசை தொழிற்படாது. எனவே இந்த புரோத்திரன் மீது காந்தப்புல விசை தொழிற்படலையா,
என்ன வேகத்துல எறிகிறீங்களோ ஈர்ப்பு விசையெல்லாம் புறக்கணிக்கிறோம், ஏனைய விசைகளை நம்ம புறக்கணிக்கிறோம். சரியானே? எனவே காந்தப்புல விசை இதுல தொழிற்படாதுன்றால் என்ன வேகத்துல எறிகிறீங்களோ அதே வேகத்துல அப்படியே போ. அவ்வளவுதான். விளங்குதா? ஒரு சின்ன ஒரு கேள்வி இது. அப்ப என்ன விட சொல்றாங்க, அச்சின் வழியே புரோத்தன் ஆறுமுடுகும் அமர்முடுகும் வட்ட வடிவில இயங்கும் சுருளி வடிவில இயங்கும் வியுடன் தொடர்ந்து இயங்கும். அப்ப கேள்வி பொருத்தமான விட என்ன? ஐந்தாவது. காந்தப்புலத்துக்கு செங்குத்தா இயங்கினா தான் விசை வரும். அப்ப விட ஐந்தாவது. அடுத்து 22வது கேள்வி. விளங்குதா? ஏதோ வரிச்சொருளை வச்சு கஷ்டமான கேள்வி இருக்கான்னு பார்த்தா, காந்தப்புலத்துக்கு செங்குத்தா இயங்கலாட்டி காந்தப்புலத்துக்கு சமாந்தரமா ஏற்றம் இயங்கினா விசை தொழிற்படுமா இல்லையாங்கிறத ஒரு கேள்வியா கேட்டு வச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். 22. ஒரு சீரான மெல்லிய அரைவட்ட தகடு உருவில் காட்டப்பட்டுள்ளது. தகட்டின் புவியீர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. ஒரு அரைவட்ட தகடு, இதுல ஈர்ப்பு மையம் பெரும்பாலும் எந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பொதுவா உங்களுக்கு தெரியும், சீரான ஒரு தகடா இருக்குது, எப்பயுமே திணிவு கூடின பக்கம் தான் ஈர்ப்பு மையம் இருக்கும். எப்பயுமே ஈர்ப்பு மையம் எங்க இருக்கும்னா திணிவு கூடின பக்கம் இருக்கும். ரைட்? இப்ப இந்த அரைவட்ட தகடு இப்படி எடுத்தீங்கன்னா சரியா இதுல நடுப்புள்ளி எடுங்க. சரியா? இந்த கோட்டுல நடுப்புள்ளி. ஏன்னா இந்த கோட்டுல தான் ஈர்ப்பு மையம் இருக்கும். ஏன்னா சமச்சீர் கோடு ஒரு சீரான உடலுக்கு ஈர்ப்பு மையம் அதுல சமச்சீர் கோட்டுல இருக்கு. அப்ப இப்படி ஒரு சமச்சீர் கோடு எடுத்தா இந்த கோட்டுல இந்த அரைவட்டத்துல இந்த இதுல நடுவுல ஈர்ப்பு மையம் வருமானு யோசிக்கிறோம். சோ ஈர்ப்பு மையம் நடுவுல வராது. ஏண்டா இந்த பக்கம் இந்த பக்கமும் தூரம் எப்படி சமன், நடுவுல என்ன செய்யாதுன்னா ஈர்ப்பு மையம் வராது. ஏன்? ஏன்னா கீழுக்கு நிறைய திணிவு இருக்குது, மேலுக்கு குறையத்தான் திணிவு இருக்குது. இப்படிதானே? இவ்வளவு துண்டா மேலுக்கு, கீழுக்கு பாத்தீங்கன்னா இதே சைஸ்ல இப்படி அகலமா வரும். அப்ப நடுவுல வராது. சோ நடுவுல வராதுண்டா ஈர்ப்பு மையம் எங்க வரும்? அதுல இருந்து கொஞ்சம் கீழுக்கு வரணும். ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற திணிவை விட இந்த பக்கம் திணிவு பெருசா இருக்குது. அப்ப அதை விட கொஞ்சம் கீழுக்கு வரணும். இப்ப நடுவுல இருந்து கொஞ்சம் கீழுக்கு வர மாதிரி விட யோசி. அப்படி பார்த்தீங்கன்றால் இருக்கிற விடைக்குள்ள பொருத்தமானது என்ன வரும்? நடுவுல இருந்து கொஞ்சம் கீழுக்கு பார்த்தீங்கன்னா பொருத்தமான விடை என்ன வரும்? எஸ். பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழுக்கு இருக்கிறப்ப சி தான் வரும். பி வருமா? பி வந்துட்டு ரொம்ப போர்டர்ல இருக்குது, போர்டருக்கு பக்கத்துல இருக்குது. பி வராது. ஏன்னா இந்த பியில இருந்து பாத்தீங்கன்னா கீழுக்கு கொஞ்சம் திணிவு தான் வரும். பியில இருந்து கீழ் பக்கத்துல குறைய திணிவு தான் இருக்கும். அப்ப நடுவுல இருந்து கொஞ்சம் கீழுக்கு இருக்கிறதுக்கு சாத்தியமான விட நம்ம என்னத்தை எடுக்கலாம்? சி என்ற எடுக்கலாம். சரியானே? என்ன காரணம்? பி எடுத்தீங்கன்னா இவ்வளவு திணிவு தான் இருக்கும் கீழுக்கு, மேலுக்கு திணிவு கூடமாய் விளங்குது. அப்ப பியை விட எது பெட்டர்? சி தான் பெட்டர். சரியானே? அடுத்தது 23வது பார்ட். உருவில் காட்டப்பட்டவாறு ஓர் ஓட்டத்தை கொண்டு செல்லும் ஓர் நேர்கம்பி இரு பக்கங்களிலும் A, B எனும் இரு கடத்தும் வட்டத்தளங்கள் கம்பியுடன் ஒரே தளத்தில் வைக்கப்பட்டுள்ளன. கம்பியில் உள்ள ஓட்டம் I பருமனில் குறையும் போது தடங்களில் தூண்டப்படும் ஓட்டம். பாருங்க, உருவில் காட்டப்பட்டவாறு ஓர் ஓட்டத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேர்கம்பி ரெண்டு பக்கமும் வட்ட கடத்திகள் இருக்குது AB, ஒரே தளத்துல வைக்கப்பட்டிருக்குது. ஒரே தளம் ஒயிட் போர்ட்ல இருக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க. என்ன கேட்கிறாங்க? கம்பியில் உள்ள ஓட்டம் I பருமனில் குறையும் போது தடங்களில் தூண்டப்படும் மின்னோட்டத்தை பத்தி கேட்கிறாங்க இல்லையா? ரைட்? பாருங்க, இதனூடாக மின்னோட்டம் பாயக்குள்ள, ரைட், இதனூடாக மின்னோட்டம் பாயக்குள்ள இந்த பக்கம் காந்தப்புலம் எப்படி வரும்? மின்னோட்டம் மேல் நோக்கி பாயினா காந்தப்புலம் உள் நோக்கி வரும். இந்த கடத்தியை சுற்றி காந்தப்புலம் இப்படி வட்ட வட்டமா இருக்கும். அப்ப இந்த பக்கம் காந்தப்புலம் உள் நோக்கி, இந்த பக்கம் காந்தப்புலம் வெளிநோக்கி. அப்ப இங்கால காந்தப்புலம் உள் நோக்கி வரும், இங்கால காந்தப்புலம் வெளிநோக்கி வரும். அப்படிதான், உள்நோக்கி
வெளிநோக்கி. இப்ப இந்த மின்னோட்டத்துக்கு என்ன நடக்குது? மின்னோட்டத்துக்கு என்ன நடக்குது? ரைட், ஐ குறையுதுன்னு சொல்றாங்க. மின்னோட்டம் குறைஞ்சால் இங்க உருவாக்கப்படுகின்ற காந்தப்பாயமும் குறையும். அப்படித்தான், மின்னோட்டம் குறைஞ்சா ஒரு கடத்தியால் உண்டாக்கப்படுற காந்தப்பாயம் என்ன செய்யும்? குறையும். ஏன்னா ஒரு கடத்தியால் உண்டாக்கப்படுற காந்தப்பாய அடர்த்திக்கு சமன்பாடு மியூ ஐ இன்கள் 2πr. சோ மின்னோட்டம் குறைஞ்சா காந்தப்பாய அடர்த்தி குறையும். அப்ப இந்த மின்னோட்டத்தை குறைக்கிறீங்க அப்படியா? இந்த கடத்தி உண்டாக்குற காந்தப்பாயம் குறையுது. எனவே இங்க உள்நோக்கிய காந்தப்பாயம் குறையுது. சோ உள்நோக்கிய காந்தப்பாயம் குறைந்தால் நம்முடைய லென்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு? லென்ஸ் என்ன சொல்றாரு? காந்தப்பாய மாற்றத்தை எதிர்க்கும் திசையில் மின்னியக்க விசை மின்னோட்டம் தூண்டப்படும். அதான் லென்ஸிட விதி. எனவே உள்நோக்கிய காந்தப்பாயம் குறைஞ்சா உள்நோக்கிய காந்தப்பாயத்தை அதிகரிக்கணும். அப்ப உள்நோக்கி காந்தப்பாயத்தை அதிகரிக்கணும்னால் மின்னோட்டம் என்ன சுழியில தூண்டப்படணும்? வலஞ்சுழியில தூண்டப்படணும். அப்ப இந்த மின்னோட்டம் வலஞ்சுழியில மின்னோட்டம் பாயக்குள்ள உள்நோக்கி காந்தப்புலத்தை அது உருவாக்கும். அப்ப இந்த காந்தப்புலம் இந்த கடத்தியால உண்டாக்கப்படுற உள்நோக்கிய காந்தப்பாயம் குறையும். அப்ப அதை கூட்டணும். அப்ப வலஞ்சுழியில மின்னோட்டம் பாயும். அதே மாதிரி இந்த கடத்தியால் உண்டாக்கப்படுற காந்தப்பாயம் இந்த பக்கம் வெளிநோக்கி இருக்குது. சோ வெளிநோக்கிய காந்தப்பாயம் குறையுது. அப்ப அதை கூட்டணும். வெளிநோக்கிய காந்தப்பாயத்தை கூட்டணும்னா மின்னோட்டம் எப்படி பாயணும்? இடஞ்சுழியில பாயணும். மின்னோட்டம் இடஞ்சுழியில பாயணும். சோ இங்க மின்னோட்டம் வலஞ்சுழி, இங்க மின்னோட்டம் இடஞ்சுழி. அதாவது ஏயில மின்னோட்டம் இடஞ்சுழி, பியில மின்னோட்டம் வலஞ்சுழி. ஏயில் இடஞ்சுழி, பியில் வலஞ்சுழி. அப்ப இந்த கேள்வி பொருத்தமான விட 2வது. என்ன கேள்வி இல்லையா? நார்மலான ஒரு கேள்வியை கேட்டு வச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரி இருக்குது. ஒன்றுமே இல்லை. வெறுமனே மின்னோட்டம் குறையக்குள்ள காந்தப்பாய மாற்றம் ஏற்படும். அதனால மின்னியக்க விசை தூண்டப்படும். அவ்வளவுதான் விஷயம். அடுத்து 24வது கேள்வி. எது பாருங்க, எவ்வளவு சின்ன சின்ன கேள்விகளா வந்துட்டு இருக்குன்னு சொல்லி. அரைவாசி கேள்வி முடியுது, ஒரு கேள்வி ஒழுங்கா இல்லை. எல்லாமே சின்ன சின்ன கேள்விகள் தான். இதான் ஃபைனல் பேப்பர். பாருங்க, வலஞ்சுழி திசையில் சுற்றுகின்ற ஓர் ராட்டினம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. எக்ஸில் பொருத்தப்பட்டுள்ள ஓர் ஒளிபெருக்கியின் மூலம் மாறா மீடிரன் எஃப் நோட்டை கொண்ட ஒளி அலைகள் தொடர்ச்சியாக வெளிவிடப்படுகின்றன. ராட்டினத்தில் இருக்கும் ஒரு மனிதன் PQRS ஆகிய அமைவுகளை கடக்கும் போது அவனுக்கு கேட்கும் ஒளியின் சுருதி பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ரைட், முதலாவது ஒளிர சுருதி அப்படின்னா யாரு? சுருதிங்கிறது என்னத்துல தங்கி இருக்குதுன்னா மீடிரன்ல தங்கி இருக்குது. சுருதிங்கிறது மீடிரன்ல தங்கி இருக்குது. அப்படித்தானே? சோ மீடிரனை பத்தி தான் இங்க கேட்கிறாங்கன்னு எடுத்துக்கொள்ளுங்க. சுருதி பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. சோ முதலாவது விஷயம் என்ன? இந்த ராட்டினத்துல இப்படி சுத்தக்குள்ள இங்க இருந்து ஒரு சவுண்ட் சோர்ஸ் ஒளி முதல் இருக்குதான். சோ உங்களுக்கு தெரியும், ஒரு ஒளி முதல் இங்க இருக்கக்குள்ள ஒரு அவதானி ஒளி முதலை நோக்கி இயங்கினால் அவர மீடிரன் கூட கேட்கும். ஒளி முதல விளத்தி இயங்கினா மீடிரன் குறைய கேட்கும். வளமையான உண்மையான மீடிரனை விட ஒளி முதல நோக்கின திசையில வேகம் இருந்தா மீடிரன் கூட கேட்கும். ஒளி முதல விளத்தின திசையில வேகம் இருந்தா மீடிரன் குறைய கேட்கும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப முதலாவது கியூங்கிற இடத்துல வேகம் இப்படி இருக்குது. எனவே இந்த ஒளி முதலுக்கு இந்த வேகம், ஒளி முதலுக்கான தூரத்துக்கு இந்த வேகம் செங்குத்தா இருக்குது. சோ ஒளி முதல்ல மீடிரன் எஃப் நோட்டா, இவர் கேட்கிற மீடிரன் எஃப் நோட் தான். ஏண்டா இந்த வேகம் இந்த ஒளி முதல்ல தூரத்துக்கு செங்குத்தா இருக்குது. நோக்கி இருந்தா கூட கேட்கும், விளத்தி இருந்தா குறைய கேட்கும். நோக்கியும் இல்லை விளத்தியும் இல்லை, செங்குத்தா இருக்குதா? ஒண்ணும் இல்லை. எஸ் எடுத்தீங்கன்னா இங்க வேகம் இப்படி இருக்க போகுது இல்லையா? இங்கேயும் இந்த ஒளி முதல்ல தூரத்துக்கு இந்த வேகம் எப்படி இருக்குது? செங்குத்தா இருக்குது. அப்ப இங்க கேட்கிற மீடிரனும் எஃப் நோட் தான். இப்ப இங்க வருவோம். இங்க வேகம் இப்படி இருக்குது, இங்க வேகம் இப்படி இருக்க போகுது. ஆனால் இந்த வேகத்திட
ஒரு பிரித்த கூறு இந்த வேகத்திட ஒரு பிரித்த கூறு ஒளி முதல நோக்கி இருக்கும். அதனால மீடிரன் F0 விட பெருசா இருக்கு. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா வேகம் இப்படி இருக்குது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ரைட், இந்த வேகம் ரைட் இந்த திசையில் இருக்கக்குள்ள ஒளி முதல்ல இருந்தான இந்த தூரத்துக்கு இந்த வேகத்திட ஒரு பிரித்த கூறு இந்த ஒளி முதல்ல இருந்தான இந்த தூரத்துக்கு இந்த வேகத்துல ஒரு பிரித்த கூறு விளத்தி இருக்குது. சோ மீடிரன் F0 விட சின்னனா இருக்கும். இங்க F0 விட சின்னனா இருக்கும், இங்க F0 விட பெருசா இருக்கும், இங்க ரெண்டு இடத்துல F0 இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும்னு நம்புறேன். சரியா? இப்ப என்ன கேக்குறாங்க, ஏ பார்ட், மனிதன் Q, S ஆகிய அமைவுகளில் இருக்கும் போது தொடக்க சுருதி கேட்கின்றது. Qலையும் Sலையும் இது அதே மீடிரன் தொடக்க சுருதி கேட்குது அப்படின்னு சொல்றாங்க. சரியா பிள்ளையா? சரி இல்லையா? ஏன்னா இங்க F0ல இவங்க ரெண்டு பேரும் கேட்கறது F0 தான். ஏன்னா வேகம் ஒளி முதல்ல தூரத்துக்கு செங்குத்து. அடுத்தது, மனிதனின் அமைவு Pயில் இருக்கும் போது மிக கூடிய சுருதி கேட்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. Pயில் அடிக்கக்குள்ள மிக கூடிய சுருதி கேட்குது. சோ இந்த இடத்துல என்ன விஷயம் என்றால், நான் இந்த கேள்வியை யோசிக்கக்குள்ள உண்மையா எப்படி யோசித்தேன்டா, ரைட், இந்த வருஷம் வந்த பேப்பரை நான் பார்க்கக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேள்வியை நான் யோசிக்கக்குள்ள, கேள்வியில ஒரு மனிதன் PQRS ஆகிய அமைவுகளை கடக்கும் போது ஒளியின் சுருதி பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கேட்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? எனவே நான் உண்மையா யோசித்தது இந்த 4 புள்ளிகளை ஒப்பிட்டு கேள்வி கேட்கிறாங்கன்னு சொல்லி, இந்த 4 புள்ளிகளை ஒப்பிட்டு தான் இந்த கூற்று வருவதுன்றுதான் நான் இந்த வசனத்திலிருந்து முடிவெடுத்தேன். ஆனா உண்மையா அவங்க அப்படி எதிர்பார்க்கல. இந்த வட்டப்பாதையை வச்சுதான் இந்த கேள்வியை மொத்தமா கேட்கிறாங்க. அப்படி பார்க்கக்குள்ள பி கூற்று என்ன சொல்றாங்க, மனிதனின் அமைவு Pயில் இருக்கும் போது மிக கூடிய சுருதி கேட்கின்றதுன்னு சொல்றாங்க. எல்லாம் பாருங்க, Pயில் இருக்கக்குள்ள மீடிரன் உயர்வா தான் இருக்கும். உண்மையான மீடிரனை விட மீடிரன் உயர்வா இருக்கும். ஏன்? இந்த வேகத்திட ஒரு பிரித்த கூறு என்ன செய்யும்? ஒளி முதல நோக்கி இருக்குது. அப்ப மீடிரன் உயர்வா கேட்கும். ஆனாலும் இந்த மீடிரன் இல்ல இவர் கேட்கிற உயர் மீடிரன். இந்த மனிதன் கேட்கிற உயர் மீடிரன் எதா இருக்கும்? இந்த வட்டப்பாதையில் இந்த மனிதன் இயங்கக்குள்ள ஒளி முதல் இங்க இருக்குதா? ரைட், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நம்ம வீக்லி எக்ஸாம்ல கூட செஞ்சிருக்கிறோம். வீக்லி எக்ஸாம் நடக்கக்குள்ள நம்ம அதுல இந்த மாதிரியான கேள்விகளை பார்த்திருக்கிறோம் இல்லையா? ரைட், அப்ப இந்த ஒளி முதல் இங்க இருக்கக்குள்ள இவர் இந்த வட்டப்பாதையில இயங்கும் போது சரியா இந்த இடத்துல இருக்கக்குள்ளதான் வேகம் ஒளி முதல நோக்கி இருக்கு. சோ இந்த இடத்துல தான் மேக்சிமம் மீடிரன் வரும். அப்ப இங்க வராது, இங்க வரும். அதே மாதிரி மினிமம் மீடிரன் எங்க வரும்னு கேட்டீங்கன்னா, ஒளி முதல சரியா விளத்தி இருக்கிற இடத்துல, இந்த இடம். இப்ப இந்த இடத்துல இருக்கிற வேகம் இப்படி இருக்கு, ஒளி முதல சரியா விளத்தி இருக்குது. அப்ப இந்த இடத்துலதான் மினிமம் மீடிரன் கேட்கும். அப்ப Pலையோ Rலையோ மேக்சிமம் மீடிரன் மினிமம் மீடிரன் கேட்காது. மேக்சிமம் மீடிரன் சரியா வேகம் ஒளி முதல நோக்கி இருக்கிற இந்த இடத்துல கேட்கும். மினிமம் மீடிரன் சரியா வேகம் ஒளி முதல விளத்தி இருக்கிற இடத்துல கேட்கும். சோ இந்த Pங்கிற இடத்துல இந்த வேகம் இந்த ஒளி முதல சரியா நோக்கி இல்ல, இப்படி போகுது. இந்த வேகத்துல ஒரு பிரித்த கூறுதான் நோக்கி இருக்குது. அப்ப மீடிரன் உயர்வா கேட்கும், ஆனா அது மேக்சிமம் இல்ல. இங்க மீடிரன் இழிவா கேட்கும், மீடிரன் குறைவா கேட்கும், ஆனா அது மினிமம் இல்ல. மீடிரன் குறைவா கேட்கும், ஆனா அதை விட குறைஞ்ச மீடிரன் இந்த இடத்தை உருவாகும். சரியா? எனவே மிக கூடிய சுருதி கேட்குது அப்படின்னு சொல்றாங்க Pயில. அப்ப அந்த கூற்று என்ன? பிழை. Pயில கேட்காது, இந்த இடத்துல கேட்கும். அடுத்தது, மனிதனின் அமைவு Rல் இருக்கும் போது மிக குறைந்த சுருதி கேட்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அதுவும் பிழை. Rல கேட்காது, இந்த இடத்துல கேட்கும். Pயில கேட்காது, இங்க கேட்கும். Rல கேட்க போறதுல இங்க கேட்கும். அப்ப பியும் சியும் பிழை. அப்ப ஏ மாத்திரம் தான் இந்த கேள்விக்கு சரியான விடை. ரைட். அடுத்து 25வது கேள்வி. 25. ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள ஓர் ஓட்டத்தை கொண்டு செல்லும் கம்பி மீது தாக்கும் எந்த காந்த விசையின் பருமன் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள
ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு ஓட்டத்தை கொண்டு செல்லும் கம்பி மீது தாக்கும் காந்த விசையின் பருமன் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. அது கம்பியின் நீளத்தை சார்ந்துள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கம்பியின் மீது தொழிற்பெற காந்த புலத்துக்குள்ள மின்னோட்டத்துக்காக ஒரு கடத்தி இருக்குது. அந்த கடத்தியில தொழிற்படுற விசையை பத்தி கேட்கிறாங்க. அது கம்பியிட நீளத்தை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சரியா பிள்ளையா? அது கம்பியின் நீளத்தை சார்ந்துள்ளது. F7BIL ரைட். பிங்கிறது காந்த புலத்துக்கு காந்தப்பாய அடர்த்தி, ஐங்கிறது மின்னோட்டம், எல்லுங்கிறது காந்த புலத்துக்குள்ள இருக்கிற காந்த புலத்துக்கு செங்குத்தான நீளம். காந்த புலத்துக்கு செங்குத்தான நீளம் தான் எல் என்று சொல்லுவோம். எனவே தொழிற்படுற விசை கடத்திர நீளத்தை சார்ந்துள்ளதுன்னு சொன்னா அந்த கூற்று என்ன? சரி, அப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த எல் உண்மையா யாரு? காந்த புலத்துக்கு செங்குத்தாக காந்த புலத்துக்குள்ள இருக்கிற நீளத்தை குறிக்கும். அடுத்தது, அது கம்பி வளைந்துள்ள வடிவத்தை சார்ந்துள்ளது. கம்பி மீது தாக்கும் காந்த விசையின் பருமன் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை. அப்ப கம்பி வளைந்துள்ளதுல சார்ந்து இருக்கும்னு சொல்றாங்க. சரியா பிள்ளையா? சரியான ஒரு விஷயம் இல்லையா? கம்பி வளைந்திருக்கிறத பொறுத்து என்ன செய்யும்? தொழிற்படுற விசை வந்துட்டு தங்கி இருக்கும். உதாரணமா நான் போன கிளாஸ்ல பேசின விஷயம் நினைக்கிறேன். ஒரு கடத்தி ஒன்று ரிவிஷன்ல பேசினோம் நினைக்கிறேன். ஒரு மூடிய தடத்தை ஆக்குமா இருந்தா, ஒரு மின்னோட்டத்தை காவற ஒரு கடத்தி, காந்த புலத்துக்குள்ள மின்னோட்டத்தை காவற ஒரு கடத்தி மூடிய தடத்தை ஆக்கி கொண்டு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப இந்த கடத்தியில் தொழிற்படுற விசை என்னன்னு கேட்டா பூச்சி என்று சொல்லுவோம் இல்லையா? எனவே அது வளைந்துள்ளதை சார்ந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த கூற்றம் என்ன? சரி. அடுத்தது, அது கம்பியின் குறுக்குவெட்டு பரப்பளவை சார்ந்துள்ளது. கம்பியில குறுக்குவெட்டு பரப்ப சார்ந்து இருக்குதா? இல்ல இல்லையா? மின்னோட்டம் வேணும்னா சார்ந்திருக்குன்னு சொல்லலாம். ரைட். அப்ப மின்னோட்டத்தை வழங்குறோம். அப்ப இங்க தொழிற்படுற விசை டிரெக்டா குறுக்குவெட்டு பரப்புல தங்கி இருக்க போறது இல்லை. சரியான ஒரு மின் சுற்றோட தொடர்படுத்தி கேட்டு இருந்தா திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். ரைட். அப்ப அந்த அடிப்படையில தான் நாம் இந்த கேள்வியை யோசிக்கிறோம். அப்ப 25வது கேள்விக்கு பொருத்தமான விட ஏயும் பியும் மாத்திரம் வரணும் இல்லையா? இரண்டாவது விட வரும். சரியா? இரண்டாவது விட. இப்ப நாம இங்க இருந்து நம்முடைய கேள்விகளை ஆரம்பிப்போம். முதல் பாருங்க, இந்த 25 கேள்விக்குள்ளையும் இந்த 25 கேள்வியை எடுத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, அப்ப உங்களோட ஒப்பீனியன் என்ன? கஷ்டமா இருக்குதா? 25 கேள்வியிலையும் நீங்க இப்ப ஃபைனல் பேப்பரை ஃபேஸ் பண்ணிருக்கிறீங்க. இந்த 25 கேள்விகளை எப்படி இருக்குது உண்மையா நீங்க ஃபேஸ் பண்ணின டேர்ம் பேப்பரை வச்சு, அல்லது உங்களுக்கு எப்படியான ஒரு நம்பிக்கையை அது ஏற்படுத்துது? என்ன உங்களோட ஒப்பீனியன்? ஓகே, செகண்ட் சேயாக்கள் இந்த பேப்பரையா எக்ஸாம் ஹோலுக்குள்ள கஷ்டமா விளங்கிருக்குன்னு சொல்லி கேட்குறீங்க, யோசிக்கிறீங்க. அதே மாதிரி இதையா மிஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிதான் யோசிக்கிறீங்க என்ன? எஸ். அப்ப விளங்கிக் கொள்ளுங்க. நான் என்னதுக்கு கேட்டேன்டால், நீங்க ஃபேஸ் பண்ண போற எக்ஸாம் பேப்பர் நீங்க 100% நம்புங்க, இன்ஷா அல்லாஹ் ரைட் ஈஸியான பேப்பரா தான் இருக்கும்.
நீங்க உங்களுக்கு அந்த பேப்பர் அங்க ஃபேஸ் பண்ணக்குள்ள சில வேளை அது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா நான் சொன்ன அந்த வார்த்தையை நம்புங்க, அது ஈஸியான பேப்பர் தான். அந்த நம்பிக்கையோட அந்த கேள்விகளை நீங்க திருப்பி யோசிங்க. பயப்பட வேணாம், பேப்பர் ஈஸியா இருக்கும். நீங்க இதுவரைக்கும் செய்த எல்லா பேப்பரை விடவும், இதுவரைக்கும் நீங்க செய்த டேர்ம் எக்ஸாம் பேப்பர்கள் அந்த மொரட்டு அது இதுன்னு சொல்லி எல்லாம் நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க அந்த பேப்பர்கள், அவங்க எல்லார பேப்பரை விடவும் ஃபைனல் பேப்பர் ஈஸியான பேப்பர், சரியான டைமிங்ல எடுக்கப்பட்ட பேப்பரா தான் இருக்கும். ரைட்? ஒரு வேளை அது கஷ்டமா, இலங்கையில் இருக்கிற எல்லாருக்கும் அது கஷ்டம்தான். அப்ப நீங்க என்ன செய்ய தேவையில்லை, ஓவரா அந்த கேள்வி பேப்பர்களை வந்துட்டு ஓவராய் செஞ்சு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பேப்பரை நீங்க ஃபேஸ் பண்ணக்குள்ள அந்த நம்பிக்கையோட ஃபேஸ் பண்ணுங்க. அடுத்தது நீங்க டைமை சரியா மேனேஜ் பண்ணணும். இப்ப நம்ம 25 கேள்வி பார்த்தோமே, இந்த 25 கேள்விக்கு உண்மையா வந்துட்டு எவ்வளவு டைம் எடுத்திருக்கலாம்ங்கிறத நீங்களே யோசித்து பாருங்க. ரைட்? ஒரு 40 நிமிஷத்துல இந்த 25 கேள்வியை நம்ம செய்யலாம். இங்க ஒரு இடத்துல கூட நாம என்ன செய்யலன்னா சமன்பாடை போட்டு பெருசா சுருக்கி செய்யல. இதுல என்ன இந்த கூற்று கேள்வி என்ன நீளத்துல தங்கி இருக்குங்கிற ஒரு கேள்வியா, வளைஞ்சா விஷம் மாறும்ங்கிறது ஒரு விஷயமா, இதெல்லாம் நீங்க கேள்விகளை அப்ளை பண்ண விடையும். குறுக்கு வெட்டு பரப்புல தங்கி இருக்குன்னு சொன்னா அந்த பிள்ளைன்னு சொல்லி முடிவெடுக்க இயலாதா? அப்ப இதெல்லாமே டிரெக்டான கேள்விகள். அப்ப சிம்பிளான தியரிகளை தான் இந்த கேள்விகளை கேட்கிறாங்க. இவங்க உங்களோட நீங்க ஃபேஸ் பண்ற இந்த டேர்ம் பேப்பர்கள்ல வார மாதிரி கூட சும்மா போட்டு கூற்று கேள்விங்கிற பேர்ல தெளிவில்லாத கூற்று கேள்விகளை அவங்க கேட்கல, தெளிவாக கேள்விகளை கேட்டுட்டு போறாங்க. விளங்குதா? அப்ப அந்த அடிப்படையில நீங்க வந்துட்டு தைரியமா அந்த பேப்பரை ஃபேஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரைட்? அந்த வகையில நாம இப்ப என்ன செய்வோம்னா இங்க வந்திருக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்குள்ள இருந்து சில கேள்விகளை நாம கிரியேட் பண்ணுவோம். சரியான? சோ இந்த கேள்விகள்ல சாயல்ல நாம சில கேள்விகளை உருவாக்குவோம். சோ இது இப்ப உங்களோட டைப். இது வரைக்கும் நான் பேசிட்டு இருந்தேன், இப்ப நீங்க டைப் பண்ணிட்டு இருக்க போறீங்க. நான் கேட்கிற கேள்விகளை யோசித்து நீங்க விட சொல்லி கொண்டு இருக்கணும். சரி? விளங்குதா? இப்ப நான் கேள்வியோட நம்பருக்கு ஏற்ற மாதிரி இல்லாம நான் பொதுவா வந்துட்டு என்ன செய்யறேன், கேள்விகளை வந்துட்டு கேட்டுக்கொண்டு வரேன். நீங்க வேகமா விடைய சொல்லிக் கொண்டு வரணும். ரைட்? ஓகே. ஒரு கேள்வி, இது நான் 11வது கேள்வியை பேஸ் பண்ணின ஒரு கேள்வியை தாரேன். எம் திணிவுடைய எம் திணிவும் இ ஏற்றத்தையும் உடைய ஒரு இலத்திரன், எம் திணிவும் இ ஏற்றத்தையும் உடைய ஒரு இலத்திரன், சரியா? சமாந்தர தட்டுக்கொள்ளளவி வி அழுத்த வித்தியாசத்தில் உள்ள சமாந்தர தட்டுக்கொள்ளளவிட ஒரு தட்டுக்கு பக்கத்துல இருக்குது, மைனஸ் தட்டுக்கு பக்கத்துல இருக்குது. அழுத்த வித்தியாசம் வி. இந்த இலத்திரன் எம் திணிவும் இ ஏற்றத்தையும் கொண்ட ஒரு இலத்திரன், ரைட்? சமாந்தர தட்டுக்கொள்ளலை விட மைனஸ் தட்டுக்கிட்ட இருக்குதான் இதுல இந்த இலத்திரன். இந்த இலத்திரன் பிளஸ் தட்ட போய் அடையும் போது கொண்டிருக்கிற வேகம் என்ன, அதனுடைய ஆர்முடுகள் என்ன? ரெண்டு கேள்வியை கேட்கிறேன், சொல்லுங்க. சமாந்தர தட்டுக்கொள்ளளவி அழுத்த வித்தியாசம் வி, வேறாக்கம் டி, வேறாக்கம் டி, அழுத்த வித்தியாசம் வி. சோ எந்த கொஸ்டின் என்னென்றால், இந்த இலத்திரனை இங்கிருந்து விடுறீங்க, இந்த எதிர்த்தட்டுக்கு போய் சேரக்குள்ள அவர வேகம் என்ன, அந்த எதிர்த்தட்டுக்கு போய் சேரு அந்த இயக்கத்துல இவர ஆர்முடுகள் என்ன? இந்த ரெண்டு விஷயத்தை யோசிங்க. சின்ன கேள்விதான், வேகத்தையும் ஆர்முடுகளையும் கேட்டிருக்கிறேன். தரப்பட்ட தரவு சார்பா தான் விடரிக்கணும். வோல்டேஜ், தூரம், திணிவு, இலத்திரன், ஏற்றம். சரியா? எஸ். ஓகே, சரியான விடைகள் வந்து கொண்டிருக்குது. கவனிங்க, என்ன கேட்டனா இந்த இலத்திரன் இந்த தட்டு பிளஸ் மைனஸ் தட்டுல இருந்து பிளஸ் தட்டு நோக்கி ஆர்முடுக போகுது இல்லையா? ஏன்னா மின்புல விசை தொழிற்படும்.
அந்த நேரத்துல இந்த இலத்திரன் இந்த இடத்துக்கு போகக்குள்ள அடைகிற வேகம் என்ன, அதுல ஆர்முடுகள் என்ன, இந்த இயக்கத்துல ஆர்முடுகள் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆர்முடுகள் எடுப்போமே, F7ma. இலத்திரன் இந்த பாதையில இயங்கக்குள்ள இலத்திரன் மீது தொழிற்படுற விசை, சரியா, அதை நாம F7eq எழுதலாம். மின்புலத்தால் வழங்கப்படுற விசைக்கு என்ன சமன்பாடு, EQ. இதான் MA. E எப்படி எழுதலாம், அழுத்த வித்தியாசத்தை தூரத்தால் பிரிச்சு வரதான் மின்புல வலிமை. இதான் இந்த 11வது கேள்வி. அப்ப மின்புல வலிமையை V × D எழுதலாம். அழுத்த வித்தியாசம் V, தூரம் D. அப்ப V × D தான் மின்புல வலிமை. ஏற்றம் E, ஏற்றம் E, F7eq மின்புல விசை. E வார எடுத்த V × D போடுங்க, ஏற்றம் வார எடுத்த E போடுங்க, M × A. அப்ப A சமன் என்ன வரும், VE கீழ் இந்த M இங்கால வந்தா MD வரும். இதான் ஆர்முடுகள். அடுத்த கேள்வி என்ன, வேகம். இந்த இலத்திரன் இங்க இருந்து இங்க வருவது, வேகம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ இந்த இலத்திரன் இங்க இருந்து இங்க வரக்குள்ள இலத்திரனுக்கு இயக்க சக்தி கிடைச்சிருக்கு, சரியான. சோ இந்த இலத்திரனுக்கு இயக்க சக்தி கிடைச்சதுக்கு காரணம் மின்புலத்தால செய்யப்பட்ட வேலை. சோ இதை நாம வந்துட்டு ரேடியேஷன்ல போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல இதை யூஸ் பண்றோம், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல யூஸ் பண்றோம், எக்ஸ்ரேல யூஸ் பண்றோம், விளங்குதா. அப்ப இலத்திரன் இங்க இருந்து இங்க வரக்குள்ள இந்த இடத்துல இவர வேகம் என்று கேட்கிறாங்க. சோ நாம என்ன சொல்றோம்னா, மின்புலத்தால் செய்யப்பட்ட வேலை, சரியான, இயக்க சக்தி மாற்றத்துக்கு சமம். சோ மின்புலத்தால் செய்யப்பட்ட வேலை இயக்க சக்தி மாற்றத்துக்கு சமம். ஆரம்பத்துல இலத்திர ஓய்வில் இருக்குதுன்னு இருக்கிறோம். அப்ப மின்புலத்தால் செய்யப்பட்ட வேலை இயக்க சக்தி மாற்றத்துக்கு சமன்ங்கிற ஐடியாவை பாவிக்கலாம். மின்புலத்தால் செய்யப்பட்ட வேலை என்ன, அழுத்த வித்தியாசம் V, ரைட், கொண்டு செல்லப்படுற ஏற்றம் E. அப்ப V × E தான் செய்யப்பட்ட வேலை. செய்யப்பட்ட வேலைக்கு என்ன சமன்பாடு, VQ. அப்ப அழுத்த வித்தியாசம் V, கொண்டு செல்லப்படுற ஏற்றம் E, VE. இதான் ½ M, இந்த இடத்துல வேகம் V, அப்ப V வர்க்கம். இங்க வேகம் 0 எடுக்கிறோம், அப்ப V வர்க்கம். அப்ப V சமன் என்ன வரும், 2 அழுத்த வித்தியாசம் E × M. இப்படி வரும். ஒன்று இப்படி செய்யலாம், அல்லது அழுத்த வித்தியாசத்தை ஏற்றத்தால பெருக்கினா செய்யப்பட்ட வேலை, அந்த செய்யப்பட்ட வேலை தான் இலத்திரண்ட இயக்க சக்தி மாற்றத்துக்கு சமன். உங்களுக்கு தெரியும், செய்யப்பட்ட வேலை இயக்க சக்தி மாற்றத்துக்கு சமன். செய்யப்பட்ட வேலை இயக்க சக்தி மாற்றத்துக்கு சமனுங்கிற ஐடியா வச்சு கேள்வியை செய்யறேன். அல்லது எப்படி செஞ்சிருக்கலாம், இன்னொரு ஐடியா, உங்களுக்கு தான் ஆறுமுடுகள் தெரியுமே, ஆறுமுடுகள் தெரியும்டா இதுல இருந்து இதுவரைக்கும் இயங்குது. அப்ப வேகத்தை கண்டுபிடிக்க நேர்கோட்டு இயக்க சமன்பாடு பாவிக்கலாம். உதாரணமா V வர்க்கம் சமன் U வர்க்கம் சக 2as. ஆரம்ப வேகம் 0. ஆறுமுடுகள் இந்த இருக்குது, VE × MD, VE × MD. இடப்பெயர்ச்சி இங்க இருந்து இங்க வரும், அப்ப இடப்பெயர்ச்சி D. அப்ப இந்த D யும் D யும் வெட்டுப்படும். வெட்டுப்பட்டா V வர்க்கம் சமன் என்ன வரும், V வர்க்கம் சமன் 2VE × M என்று வரும். அப்ப V சமன் √2VE × M. விளங்குதா. ஒன்று நேர்கோட்டு இயக்க சமன், ஆறுமுடுகள் தெரியுங்கிறதால நேர்கோட்டு இயக்க சமன்பாடு வச்சு செய்யலாம், அல்லது செய்யப்பட்ட வேலை இயக்க சக்தி மாற்றத்துக்கு சமன்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். ரைட், இதான் இலத்திரன் தட்டடையும் போது வேகத்துக்கான பருமன். அடுத்தது இன்னும் ஒரு கேள்வி எடுப்போம். மின்புல கூற்று 12வது கேள்வி தேவையில்லை, விடுவோம். 13வது கேள்விக்கு ரிலேட்டடான கேள்விகள் ஒளிச்செறிவை வச்சு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒளிச்செறிவை வச்சு வந்த கேள்விகள்லாம் சின்ன சின்ன கேள்விகள், அதுல நாம பெருசா ஒரு சிக்கல் பட தேவையில்லை. நுழைவாய் மீடுதலும் பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை. 15வது கேள்வி ஆல்ரெடி நாம அதே மாதிரி கேள்விகள் பார்த்தோம். ரைட், இப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் 17வது கேள்வியை பேஸ் பண்ணி ஒரு கேள்வியை தாரேன். எல்லா கேள்வியும் பார்த்து கொண்டிருக்க தேவையில்ல, 17வது கேள்வியை பேஸ் பண்ணி ஒரு கேள்வியை சொல்றேன். ஒரு எரிய இயக்கத்துல அதி உயர் புள்ளியில, எரிய இயக்கத்துல அதி உயர் புள்ளியில இயக்க சக்தியும் அழுத்த சக்தியும் சமனாக வரணும் என்றால் என்ன கோணத்துல ஒரு பொருள் எறியப்படும்? தரையிலிருந்து ஒரு பொருள் எறியப்படும். தரையிலிருந்து ஒரு பொருள் எறியப்படும். சோ இந்த கொஸ்டின் என்னென்றால், எரிய இயக்கத்துல அதி உயர் புள்ளியில இயக்க சக்தியும் அழுத்த சக்தியும் சமனா வரணும்னா என்ன கோணத்துல எறியப்படணும்?
எஸ், வெரி குட். என்ன கோணத்தில் எறியப்படணும் பாத்தீங்கன்னா விங்கிற வேகத்துல தீட்டாங்கிற ஒரு கோணத்தில் நாம் எறிகிறோம். இப்படியே வருவதென்றால் அதி உயர் புள்ளியில இவர இயக்க சக்தியும் அழுத்த சக்தியும் சமனாரிக்கணும். அப்படித்தானே? இயக்க சக்தியும் அழுத்த சக்தியும் சமனாரிக்கணும். இப்ப இங்க இயக்க சக்தி அழுத்த சக்தி சமனாரிக்கணும்னால் சரியான, இங்க இயக்க சக்தி அழுத்த சக்தி சமனாரிக்கணும்னா ரெண்டு அரைவாசி அரைவாசியா இருக்கணும். அப்ப இங்க இருக்கிற சக்தியில அரைவாசி இயக்க சக்தி, அரைவாசி அழுத்த சக்தி. எனவே இங்க இருக்கிற இயக்க சக்தியில கிடை வேகம்தான் சரியான, கிடை வேகம்தான் இங்க இயக்க சக்தியை காரணம். அப்ப இங்க வார கிடை வேகமும் இங்க வார நிலைக்குத்து வேகமும் சமனாரிக்கணும். அதாவது எரிய கூட 45 பாகை அரிக்கணும். அதாவது பாருங்க, விங்கிற வேகத்துல நீங்க 45 பாகை கோணத்துல எரிஞ்சிங்கன்னா சரியா, நம்ம மெதுமெதுவாலும் படிப்பிக்கல, வேகமா சொல்லிட்டு போறேன். கிடை வேகம் v cos 45, நிலைக்குத்து வேகம் v sin 45. cos 45ம் sin 45ம் சமன் இல்லையா? எனவே கிடையான வேகத்துக்கு காரணமான இயக்க சக்தியும் நிலைக்குத்து வேகத்துக்குரிய இயக்க சக்தியும் சமன். இதுல மேலுக்கு போகக்குள்ள கிடை வேகம் மாறல, அப்ப கிடை இயக்க சக்தி அப்படியே இருக்கும். இந்த நிலைக்குத்து வேகத்துக்குரிய இயக்க சக்தி தான் அழுத்த சக்தியா மாறும். அப்ப ரெண்டும் இந்த இடத்துல அழுத்த சக்தி இயக்க சக்தி இந்த இடத்துல சமனா வரணும்னா இவர் எறியப்பட வேண்டிய கோணம் 45 பாகையா இருக்கும். விளங்குதா? 45 பாகை கோணத்துல எரிஞ்சிங்கன்னா அதி உயர் புள்ளியில இரண்டு சக்திகளும் சமனா இருக்கும். இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கிற இது நம்முடைய முதல் பேப்பர்ல நான் போட்ட ஒரு கேள்வி உண்டு. முந்தைய முதல் பேப்பர் ஒன்றுல பெரிய இயக்கத்துல ஒரு பொருள் 45 பாகை கோணத்துல எறியப்படும். இந்த இடத்துல இவர சக்தி இயக்க சக்தி கே, இவர இயக்க சக்தி கே. கேள்வி என்னண்டா இந்த எரிய இயக்கத்துல அதி உயர் உயரத்தின் அரைவாசி உயரத்தில் அரைவாசி உயரத்தில் இயக்க சக்தியாகும். பெரிய இயக்கத்துல சரியா, தரையிலிருந்து ஒரு பொருள் 45 பாகை கோணத்துல எறிகிறோம். என்ன இங்க இயக்க சக்தி கேயாம். இந்த கேள்வி என்னண்டா அதி உயர் உயரத்தின் அரைவாசி உயரத்தில் இயக்க சக்தியாகும். இப்பே விட வர ஆரம்பிச்சுட்டு வெரி குட், வெரி குட். அப்படிதான் இருக்கிறேன், ஃபாஸ்டா இருக்கிறேன். வெரி குட். நிறைய பேர் அனுப்பி கொண்டிருக்கிறீங்க. எஸ், என்ன வரும் இங்கிருந்து கேங்கிற இயக்க சக்தியில ஒரு பொருளை நீங்க எறிகிறீங்க, 45 பாகை கோணத்துல எறிகிறீங்க. நாம் என்ன சொல்றோம், 45 பாகை கோணத்துல எறிகிறோம்னா கிடை வேகமும் நிலைக்குத்து வேகமும் சமன். கிடை வேகமும் நிலைக்குத்து வேகமும் சமன்டா கிடை வேகத்துக்குரிய இயக்க சக்தியும் நிலைக்குத்து வேகத்துக்குரிய இயக்க சக்தியும் சமன். கிடை வேகத்துக்குரிய இயக்க சக்தியும் நிலைக்குத்து வேகத்துக்குரிய இயக்க சக்தியும் சமன். அப்ப இங்க இயக்க சக்தி கேயா, இது யாரு k/2, இது யாரு k/2. ஏன்னா கிடை வேகம் நிலைக்குத்து வேகம் சமன் தான். 45 பாகை கோணத்துல எரிஞ்சா இயக்க சக்தி வேகத்துல வர்க்கத்துல அது தங்கியிருக்க போகுது. அப்ப இந்த வேகத்துக்குரிய இயக்க சக்தியும் இந்த வேகத்துக்குரிய இயக்க சக்தியும் சமன். இப்ப அதி உயர் புள்ளிக்கு வருவது, அதி உயர் புள்ளியில கிடை வேகம் மட்டும்தான் இருக்கும். அப்ப கிடை இயக்க சக்தி தான் இருக்கும். அப்ப இங்க அழுத்த இயக்க சக்தி k/2. அப்ப அழுத்த சக்தி என்ன இருக்கும், k/2 இருக்கும். இப்ப அதி உயர் புள்ளியில அழுத்த சக்தி k/2, அதாவது h உயரத்துல அழுத்த சக்தி k/2. அப்ப h/2 உயரத்துல அழுத்த சக்தி எவ்வளவு இருக்கும், அழுத்த சக்தி உயரத்துக்கு நேர்விகித சமன். சோ h உயரத்தில் அழுத்த சக்தி k/2 h/2 உயரத்தில் அழுத்த சக்தி என்ன, k/4. மொத்த சக்தி மாறல. அப்ப அழுத்த சக்தி k/4 இயக்க சக்தி என்ன, 3k/4. அப்ப h/2 உயரத்தில் இயக்க சக்தி 3k/4. விலங்குல எப்படி திங்க் பண்ணணும்னு சொல்லி ரைட். இதே மாதிரி
ஒரு கூற்று கேள்வி ஒன்று சொல்றேனே, சேட்டலைட்டை பேஸ் பண்ணி ஒரு கூற்று கேள்வி ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்தந்த இடத்துல நம்ம டிசைட் பண்ற கேள்விகள் தான். நான் சொல்ல போற கூற்று கேள்வியை யோசித்து நீங்க சரியா பிள்ளையான்னு சொல்லணும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும். அதுக்கு முதல் இது விளையாட்டு நாங்கள் அடி திரும்பி பாருங்க. ஓகே, பூமியை சுற்றி வலம் வரும், சரியா? கூற்றாவது அடிச்சுக் கொள்ளுங்க. புவியை சுற்றி வலம் வரும் செய்மதி ஒன்றின் இயக்கத்தை கருதுக. புவியை சுற்றி வலம் வரும் செய்மதி ஒன்றின் இயக்கத்தை கருதுக. முதலாவது கூற்று, செய்மதியின் கதி அதன் திணிவில் தங்கி இருப்பதில்லை. செய்மதிட கதி அதன் திணிவில் தங்கி இருப்பதில்லை. சரியா பிள்ளையா? செய்மதிட கதி, பூமியை சுற்றி வலம் வார செய்மதிட கதி அதுல திணிவுல தங்கி இல்லையா? எஸ், சரியான கூற்று இல்லையா? செய்மதிட கதி என்ன செய்யாது, அதுல திணிவுல தங்கி இருக்காது. என்னத்துலதான் தங்கி இருக்கும்னா தூரத்துலதான் தங்கி இருக்கும். பூமியில இருந்தாலும் தூரத்துல தங்கி இருக்கு. ஏன்னா V7 √G(m)R. இந்த எம்ங்கிறது பூமியிட திணிவு, செய்மதிட திணிவு இல்ல. இது பூமியிட திணிவு. இது பூமியிட மையத்தில இருந்தான தூரம். அப்ப தூரத்துலதான் தங்கி இருக்குது, செய்மதிட திணிவுல தங்கி இல்லை. அப்ப அந்த கூற்று சரி. இப்ப செய்மதிட கதி, பூமியை சுற்றி வலம் வர செய்மதிட கதி அதுல திணிவுல தங்கி இல்லைன்னா அந்த கூற்று என்ன? சரியான கூற்று. அடுத்தது, செய்மதியின் சுற்றல் காலம், செய்மதியின் சுற்றல் காலம் அதன் ஆரையின் வர்க்கத்துக்கு நேர்விகித சமன். செய்மதியின் சுற்றல் காலம் அதன் ஆரையின் வர்க்கத்துக்கு நேர்விகித சமன். செய்மதிட சுற்றல் காலம் அதன் ஆரையின் வர்க்கத்துக்கு நேர்விகித சமன். எஸ், வெரி குட், வெரி குட். நிறைய பேர் ஒரே டைம்ல சரியான விடை அனுப்புறீங்க. அப்படித்தான் எக்ஸாம் ஃபைனல் டைம் நெருங்கிட்டு இருக்குதா, கட்டாயம் என்ன செய்யணும், நம்ம அந்த அப்படியான ஒரு லெவல்ல தான் இருக்கணும். ஃபாஸ்டா டிசைட் பண்ணி ஃபாஸ்டா விட எடுக்க தெரிஞ்சிருக்கணும். சோ சுற்றல் காலம் தூரத்திட வர்க்கத்துல தங்கி நேர்வீத சமன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா என்ன தொடர்பு? செய்மதிட சுற்றல் காலம் சரியான கெப்லர் விதி இது. சுற்றல் காலம் தூரத்திட கணம், பூமியிட மையத்திலிருந்தான தூரத்திட கணத்துக்குத்தான் நேர்வீத சமன் இல்லையா? டி வர்க்கம் ஆர் கணத்துக்கு நேர்வீத சமன். ஆர் வர்க்கத்துக்கு நேர்வீத சமன் இல்ல, சுற்றல் காலத்திட வர்க்கம் தூரத்திட கணத்துக்கு நேர்வீத சமன். விளங்குதா? அதே மாதிரி செய்மதிட, பூமியை சுற்றி வலம் வரக்கூடிய செய்மதிட அழுத்த சக்தி -E, அழுத்த சக்தி -E எனின் மொத்த சக்தி -E/2 ஆகும். சரியா பிள்ளையா? செய்மதிட பூமியை சுற்றி வலம் வரும் செய்மதியின் அழுத்த சக்தி -E எனின் அதன் மொத்த சக்தி -E/2 ஆகும். எஸ், இதுல கொஞ்சம் பேர் மாற்றீங்க. செய்மதிட அழுத்த சக்தி -E ஆ, அப்ப அதுல மொத்த சக்தி -E/2 சொல்றாங்க. ரைட், என்ன வரும்? அழுத்த சக்தி -E மொத்த சக்தி -E/2. சரியான ஸ்டேட்மெண்ட், சரி. அது ஏண்டா இயக்க சக்தி +E/2. செய்மதிட இயக்க சக்தி என்னன்னா +E/2. எல்லாம் பாருங்க,
செய்மதிர கதி என்ன? v சமன் ரூட் ஆஃப் gm இங்கில் ஆர்னு சொல்றோம். அப்ப இயக்க சக்தி என்ன வரும்? half m வேகம் வார இடத்துல இவர் வருவார். அப்ப gm இங்கு r என்று வரும். half m v வர்க்கம், இதுல வர்க்கம் எப்படி வரும்? செய்மதிர அழுத்த சக்தி என்ன வரும்? செய்மதிர திணிவ அழுத்தத்தால பெருக்கணும். அழுத்தம் என்ன? மைனஸ் ஜி கேபிட்டல் எம் இங்கில் ஆர். சோ இது அழுத்த சக்தி, இது இயக்க சக்தி. இப்ப mgm இங்கில் ஆறுங்கிறது தான் அழுத்த சக்தி. அப்ப mgm இங்கில் ஆறு அரைவாசி தான் இயக்க சக்தி. அப்ப நல்லா பாருங்க, அழுத்த சக்தி மைனஸ் ஈண்டா, இயக்க சக்தி பிளஸ் இ பை டூ. சோ இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? மொத்த சக்தி மைனஸ் இ பை டூ வரும். செய்மதிர கதி உங்களுக்கு தெரியும் தானே? அப்ப ஹாஃப் எம் வி வர்க்கம் யோசிச்சு பாருங்க, ஜிஎம் இங்கில் ஆறு வரும். அழுத்த சக்தி என்ன வரும்? மைனஸ் எம் இன்டு ஜிஎம் இங்கில் ஆறு வரும். அப்ப மைனஸ் இன்று இதை எடுக்கிறோம். இது ஈண்டா, இது என்ன? இ பை டூ. அப்ப இது ஈண்டா, இது இ பை டூ. அப்ப இது ரெண்டையும் கூட்டி வர்றதான மொத்த சக்தி. அப்ப மைனஸ் இயோட இ பை டூவை கூட்டினா மைனஸ் இ பை டூ வரும். சரியா? கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்டா, ஒரு 23வது கேள்வியை பேஸ் பண்ணி இப்படி ஒரு கேள்வி வந்தால் இப்படி ஒரு கேள்வி. அதாவது ஒரு நீண்ட நேரிய கடத்தி, ஒரு நீண்ட நேரிய கடத்தி, அதே தளத்துல ஒரு செவ்வக தடம் இருக்குது. இந்த தடம் இந்த கடத்திய விளத்தி விங்கிற வேகத்துல அசைக்கப்படும். சரியா? ஒரு நீண்ட நேரிய கடத்தி, மாறா மின்னோட்டம். அது இங்க மாறா மின்னோட்டம். ஒரு நீண்ட நேரிய கடத்தி இருக்குது, இங்க ஒரு செவ்வக தடம் அதே தளத்துல இருக்குது. ரைட்? இந்த விங்கிற வேகத்தோட இந்த திசையில் அசைக்கப்பட்டால் இந்த தடத்துல தூண்டப்படுகின்ற மின்னியக்க விசை, சரியா? மின்னியக்க விசை ஒன்று பூச்சியம் என்று சொல்றாங்க. எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நான் சொல்லல, சோட்டா சொல்றேன். வலஞ்சுழின்னு சொல்றாங்க, இடஞ்சுழின்னு சொல்றாங்க. என்ன வரும்? ஒரு நீண்ட நேரிய கடத்தி மாறா மின்னோட்டத்தை காவது, ஒரு செவ்வக தடம் கடத்திய விளத்தி இயங்க செய்யப்பட்டால் தூண்டப்பட்ட மின்னியக்க விசை பூச்சியம், வலஞ்சுழி, இடஞ்சுழி. என்ன டிஃப்ரெண்டான விடைகள் வருவது? இதுக்கு முதல் கேட்ட கேள்விகள்ல பெரும்பாலான கேள்விகளுக்கு பார்த்த விடை எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு, இங்கெல்லாம் மாட்டுது. ஓகே, பாருங்க. இப்ப என்ன டவுட் வருது சில பேருக்கு, நீங்க காந்த பாயத்துக்கு என்ன நடக்கும்? கவனிங்க, உங்களை சிம்பிளா விஷயத்தை முடிப்போம். மாறா வேகத்தோட இதை இயங்க செய்தீங்கண்டா, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த செவ்வக தடம் இந்த இடத்தில் இருக்கக்குள்ள, அது இந்த சதுரத்தடம் இந்த இடத்தில் இருக்கக்குள்ள, இதுக்குள்ள இருக்கிற காந்த பாயமும் இந்த சதுரத்தடம் அல்லது செவ்வகத்தடம் இங்க போயிட்டு இந்த டைம்ல இதுக்குள்ள இருக்கிற காந்த பாயமும் இங்க இருந்து சதுரத்தடம் அல்லது செவ்வகத்தடம் இங்க போகக்குள்ள இதுக்குள்ள இருக்கிற காந்த பாயமும் இதுக்குள்ள இருக்கிற காந்த பாயமும் சமனாரிக்குமா, கூடுமா, குறையுமா? அதை மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க ஏன் வேகம் இதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்கிறீங்க? இங்க இருந்து இங்க போகல, காந்த பாயத்துக்கு நடக்கும், நிச்சயமா குறையும் தெரியும் இல்லையா? ஏன்னா இது பக்கத்துல இருக்குது, இது தூரத்துக்கு போயிட்டு.
அப்ப இந்த செவ்வக தடத்துக்குள்ள இருக்கிற காந்தப்பாயம் குறையுது. சோ முதல் காந்தப்பாயம் குறையுது. சரி, என்ன திசையில காந்தப்பாயம் குறையுது? மின்னோட்டம் மேல் நோக்கி பாயுது. அப்ப காந்தப்பாயம் எப்படி வரும்? உள்நோக்கி வரும். அப்ப இந்த தடத்துக்குள்ள காந்தப்பாயம் உள்நோக்கி இருக்குது. எல்லாத்தையும் உள்நோக்கி தான் இருக்கும், அது ஒரு விஷயம். அப்ப இந்த தடத்துக்குள்ள காந்தப்பாயம் உள்நோக்கி போகுது. சோ உள்நோக்கிய காந்தப்பாயம் குறையுது. எனவே இந்த தடத்துல மின்னியக்க விசை தூண்டப்படும். எப்படி தூண்டப்படும்? உள்நோக்கிய காந்தப்பாயம், இந்த கடத்தியை நீங்க இந்த பக்கம் அசைக்கக்குள்ள உள்நோக்கிய காந்தப்பாயம் குறையுதா? லென்ஸோட விதிப்படி உள்நோக்கிய காந்தப்பாயத்தை அதிகரிக்கணும். அப்ப உள்நோக்கிய காந்தப்பாயத்தை அதிகரிக்கணும்னா மின்னோட்டம் என்ன சுழியில பாயணும்? வலஞ்சுழியில பாயணும். சோ இந்த கேள்விக்கு விட வலஞ்சுழி, கிளாக் வைஸ், மணிக்கூட்டு திசை. விளங்குதா? நீங்க ஒவ்வொரு கடத்தியோட யோசித்து இருக்க வேண்டாம், அது கஷ்டம். இங்க இருந்து இங்க போற மாதிரி யோசிங்க, விஷயம் முடிஞ்சு. ரைட்? எனிவே கடா யோசித்து பாருங்க. இதுல தொடர்ச்சியை நாம என்ன செய்வோம், நம்மளோட அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம். ரைட்? ஓகே, ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் பாய்.